கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ස්වාමී ශුද්ධ නාමයට ස්තුති වේවා. இந்த காலை நேரத்தில் இந்த இடத்துல ஒன்று கூட ஆண்டவர் செய்த மகா கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். මේ උදෑසන අපි සියදිනා මේ ස්ථානයේ එක් රැස් වෙන්න උන්වහන්සේ දුන්නා වූ මහඟු කරුණාව නිසා උන්වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. மிகவும் பொல்லாத காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ඊටම නපුරු කාල පරිච්ඡේදවල අපි ජීවත් වෙමින් සිටින්නේ. வேத புத்தகத்திலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட காரியங்கள் துல்லியமாக நிறைவேறி கொண்டு வருகிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். දේව වචනේ කියා තිබෙන අනාගත මාතෘවරුන්ගේ අනාවැකි සියල්ල ඊට ශීඝ්‍රයෙන් සිදු වෙමින් පවතිනවා. இந்த நிலைமை இப்படியே போய் கொண்டிருக்குமானால் මේ தત્ත්වය මෙසේ යමින් තිබෙනවා නම් சபைகளிலே ஒன்று கூட முடியாத நிலைமை ஏற்படும். සභාවේ එක් රැස් වෙන්න බැරි වාතාවරණයක් උදා වෙනවා. அப்படியானால் ஒவ்வொருத்தருடைய வீட்டில் தான் நாங்கள் ஆலயம் சபை நடத்த வேண்டும். එසේනම් අපි හැමෝගෙම නිවස්වල තමයි සභාව පටන් ගන්න ඕනේ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි, யுத்தங்களையும் செய்திகளை கேட்கும் பொழுது இயேசுவின் 2ஆம் வருகை சீக்கிரமாய் நடக்கும் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. දේව වචනේ කියන යුද්ධද යුද ප්‍රවෘත්ති ඔබ අසන විටදී දෙවියන් වහන්සේගේ දෙවෙනි ඊම ශීඝ්‍රයෙන් තිබෙනවා කියලා දේව වචනේ පවසනවා. ஒருவேளை நீங்க கேட்கலாம், பாஸ்டர், இந்த உலகத்தின் சரித்திரத்தை எடுத்தா எத்தனையோ யுத்தங்கள் நடந்திருக்குது, எத்தனையோ நிலை அதிர்ச்சிகள் நடத்திருக்கிறது, எத்தனையோ சுனாமிகள் வந்திருக்கு, எத்தனையோ மில்லியன் கணக்கில் ஜனங்கள் செத்து போயிருக்கிறாங்க, ஆனால் இயேசு வரவில்லையே. ඔබ කියන්න පුළුවන් ලෝක ඉතිහාසයේ අපි ගත්තොත් පාස්ටර් බොහෝ භූමිකම්ප ඇති වෙලා තිබෙනවා, යුද්ධ ඇති වෙලා තිබෙනවා, හැම ප්‍රශ්නයක් ඇති වෙලා තිබෙනවා. නමුත් දෙවියන් වහන්සේ ආවේ නැණි. சிலருடைய மனசுல அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கலாம். සමහරුන්ගේ හදවත තුල එවැනි ප්‍රශ්නයක් තිබෙන්න පුළුවන්. முதலாவது உலக யுத்தம் நடைபெற்றது, இயேசு வரவில்லை. ප්‍රථමේ ලෝක යුද්ධය සිදු වුණා, දෙවියන් වහන්සේ ආවේ නැහැ. அந்த காலத்திலே இருந்த கிறிஸ்தவர்கள் சொல்லியிருப்பார்கள், இந்தா இயேசு வரப்போகிறார். ඒ කාලේ සිටියා කිතුණුවන් කියලා ඇති යේසුස් වහන්සේ එන්ට යනවා කියලා. இரண்டாவது உலக யுத்தம் நடந்தது. දෙවනුව ලෝක මහ යුද්ධය ඇති වුණා. அப்பொழுதும் சபை சொல்லியிருக்கும், அதா இயேசு வரப்போகிறார். එවිටදීත් සභාව කියලා ඇති අන්න යේසුස් වහන්සේ එන්ට යනවා. ஆனா இயேசு வரவில்லை. නමුත් යේසුස් වහන්සේ ආවේ නැහැ. 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்த பொழுது நாங்க சொன்னோம், இயேசு வரப்போகிறார். 2004 දී සුනාමි ආපු වෙලාවට අපි කිව්වා අන්න යේසුස් වහන්සේ එන්ට යනවා කියලා. ஆனா இயேசு வரவில்லை. නමුත් යේසුස් වහන්සේ ආවේ නැහැ. ஆனால் இப்பொழுது போர் நடந்து கொண்டிருக்கிறது. නමුත් දැන් යුද්ධ පැවැත්වෙමින් තිබෙනවා. ஆனால் இப்பொழுது நடக்கிற போருக்கும் இவ்வளவு காலமும் இந்த உலகத்தில் நடந்த போருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. දැන් පැවැත්වෙන යුද්ධයටත් මීට ඉස්සෙල්ලා තිබුණා යුද්ධයටත් වෙනස්කමක් තිබෙනවා. யுத்தங்களின் செய்திகளையும் பற்றி சொல்லுவதற்கு முன்பதாக இயேசு ஒரு காரியத்தை சொன்னார். යුද්ධද යුද්ධ ප්‍රවෘත්ති කියන්ට ප්‍රථමයෙන් යේසුස් වහන්සේ යම් කිසි දෙයක් කිව්වා. மத்தேயு சுவிசேஷத்திலே 24ஆம் அதிகாரத்திலே அவர் ஒலிவ மலையிலே வந்து உட்கார்ந்த பொழுது சீஷர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறார்கள், ஆண்டவரே, நீர் வருவதற்கு முன்பதாக இருக்கிற அடையாளம் என்ன? මතේ 24 වෙනි පරිච්ඡේදයේ යේසුස් වහන්සේ ඔලිව කන්දේ සිට ගෝලයන්ට කතා කරද්දී ගෝලයන් ඇස්වා යේසුස් වහන්සේගේ ස්වාමිනී, ඔබ එන්ට යන්නව අඩයාලම් කුමක්ද කියලා. அப்ப இயேசு முதலாவதாக என்ன சொல்லுகிறார்? එවිටදී යේසුස් වහන්සේ ප්‍රථමයෙන් කුමක්ද කියන්නේ? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே මතේ 24 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදය, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி பார்த்துக்கொள்ளுங்க. කිසිවෙක් ඔබව මුලා නොකරන ඇටියට ඔබ බලා ගන්න. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. කිසිවෙක් ඔබ මුලා නොකරන ඇටියට ඔබ ප්‍රවේශමෙන් සිටින්න. அதன் 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ඉන්පස්සේ 11 වෙනි පදයේ කියනවා, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். බොරු ප්‍රපෝතවරු නැකිට මනුෂ්‍යයා මුලා කරයි. அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் வித்தியாசம். සෙනෙහවන්ත සහෝදර සහෝදරියනි, මේක තමයි වෙනස. இந்த காலத்திலே நடக்கிறது මේ කාලයේදී සිදුවෙනදී ஒரு வஞ்சிக்கிற ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ඒක මුලා කිරීමේ වංචාවේ ආත්මයක් ක්‍රියා කරමින් තිබෙනවා. உலகத்திலே இருக்கிற ஜனங்களை மாத்திரமல்ல, சபைக்குள்ளே இருக்கிற அநேக ஜனங்களை ஒரு வஞ்சிக்கிற ஆவி
இந்த இடத்துல கிரியை செய்து கொண்டு ලෝකයේ සිටින සෙනග පමණක් නොව සභාව සිටින සෙනගවද මුලා කරන්නා වූ වංචාවට පත් කරන්නා වූ ආත්මයක් දැන් කාලේ ක්‍රියාත්මක වෙමින් පවතිනවා. இவ்வளவு காலமும் இந்த உலகத்துல இருக்காதபடிக்கு இப்பொழுது ஒரு வஞ்சிக்கிற ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. මෙච්චර කාලයක් ලෝකේ නොපැවතු ආකාරයට දැන් කාලයේදී මේ වංචාවේ ආත්මය ක්‍රියා කරමින් තිබෙනවා. எத்தனை கள்ள தீர்க்க தரிசிகளை நாங்கள் பார்க்கிறோம். කොච්චර බොරු ප්‍රපෝතවරුන් අනාගත වැකීන් අපි බලනවද? இதுல கவலைக்கு ஏதுவான காரியம் என்னவென்றால் ஸ்ரீலங்கா என்கிற இந்த சின்ன நாட்டிலே எத்தனை கள்ள தீர்க்க தரிசிகள் இப்பொழுது வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். ඒකෙන් දුකට පත්වෙන කාරණයක් නම් මේ ශ්‍රී ලංකා නැමැති කුඩා දූපතේදී කොච්චර බොරු දිවැසිවරු එළියට එමින් පවතිනවාද? சபை என்கிற ஒரு மரத்தை போய் இப்போ கொஞ்சம் அசைச்சா அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் கீழே விழுவார். සභාව කියන ගස ටිකක් සොලවලා බැලුවොත් බොරු දිවැසිවරු බිමට වැටෙනවා. இதுதான் வித்தியாசம். මේක තමයි වෙනස. எவ்வளவு வஞ்சிக்கிற ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. කොච්චර වංචාවේ මුලා කරන ආත්ම ක්‍රියා කරනවා. பொய்யான அற்புதங்கள், බොරු ආස්කම්, பொய்யான அடையாளங்கள், බොරු සලකුණු, பொய்யான சுகவீனங்கள். බොරු අසනීපයන්. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பிசாசினால அற்புதம் செய்ய முடியும்? කී දෙනෙක් විශ්වාස කරනවද යක්ෂයාටත් ආස්කම් කරන්න පුළුවන් කියලා? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பிசாசினால வியாதியஸ்தர்களுக்கு சுகம் கொடுக்க முடியும்? කී දෙනෙක් විශ්වාස කරනවද රෝගීන් සිටින කෙනාට යක්ෂයාට පුළුවන් සුවය දෙන්න කියලා? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எங்கேயாவது அற்புதங்கள் சுகவீனங்கள் சுகப்படுத்துறது என்று கண்டீங்கன்னா அங்க ஓடாதீங்க. සෙනවද සහෝදර සහෝදරියනි කොහේ හරි සුවවීම ආස්කම් පුදුම ලක්ෂණ දැනගත්තොත් ඒ ස්ථානට බුදුවන්න එපා. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். මම ඔබට කතන්දරයක් කියන්න කැමතියි. இது நான் கேள்விப்பட்ட கதை அல்ல. මේක මම අසපු දෙයක් නෙවෙයි. இதை அனுபவித்தவர் என்னோடு பகிர்ந்து கொண்ட ஒரு கதை. ඒක භුක්ති විඳව කෙනෙක් මා සමග බෙදාගත්තා දෙයක්. ஒரு நல்ல சகோதரன் ஆவியிலே நிரம்பி தேவனுக்காக ஊழியம் செய்கிற ஒரு குடும்பம். එක යහපත් සහෝදරිය දෙවියන් වහන්සේට සේවය කරන ආත්මයෙන් පූර්ණව සේවය කරන පවුලක්. அவர்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் என்கிற வியாதி. ඔවුට දරුවෙක් සිටියා. ඔවුට ඒ දරුවට මානසිකව රෝගයක් තිබුණා. அது தமிழிலே மன இறுக்கம் என்று சொல்லுவார்கள். ඒ කියන්නේ මානසික තදබද භාවය කියලා කියනවා. எந்த பெற்றோருக்கும் அப்படிப்பட்ட ஒரு குழந்தை இருந்தால் அவர்களுக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும். කාට හරි දෙමව්පියන්ට එවැනි දරුවෙක් සිටියොත් කොච්චර දුකක්ද? எவ்வளவோ வைத்தியரிடத்துல போய்விட்டார்கள். කොච්චර වෛද්‍යවරු ළඟට ගියා. ஆனால் ஒரு நாள் அவர்கள் கேள்விப்பட்டார்கள் இந்த ஸ்ரீலங்கால නමුත් ඔවුන් දවසක් ඇසුණු ලැබුවා මේ ශ්‍රී ලංකාවේ இந்த அக்யூபஞ்சர் மூலமாக இதை சுகப்படுத்துகிற ஒரு வைத்தியர் இருக்கிறார். මේක අර කටු වෛද්‍යවරිය කටු වෙදකම තුලින් ඒක සුව කරන්නා වෛද්‍යවරියෙක් ඉන්නවා කියලා. அக்யூபஞ்சர் என்றா இந்த ஊசி குத்தி குத்தி சுகம் கொடுப்பாங்களே அந்த இது. ඒ කියන්නේ අර කටු විදලා ඒට සුවේ ලබා දෙනවා. இவர்கள் குழந்தையை தூக்கி கொண்டு அந்த இடத்துக்கு போனார்கள். ඔවුන් දරුවා රැගෙන ඒ ස්ථානෙට ගියා. அப்ப அந்த இடத்திலே அவர்கள் பார்த்தார்கள் படங்களும் பலவிதமான காரியங்களும் இருந்தன. இப்படி ஆட்டிசத்தில் இருந்த பிள்ளைகள் எத்தனையோ பேர் சுகம் பெற்றிருக்கிறதை அவர்கள் சாட்சியாக வைத்திருப்பதை கண்டார். ඔවුන් වෛද්‍ය ශාලාවට ගිය විටදී ඔවුන් ඒ ස්ථානයේ දමා තිබෙන පින්තූරු දැක්කා. ඒ මානසිකත්වයෙන් වෙලියේ සිටින කෙනෙකුට කෙසේද මොවුන් වෙදකම් කරන්න කියලා. அது மாத்திரமல்ல, ඒ විතරක් வேறு නෙවෙයි விதமாக பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட முகமே அப்படி மாறி இருக்கிறதை கண்டார். වෙන ආකාරයව බලපෑමට ලක් වුණා දරුවන්ගේ මූණ ස්වරූපේ පවා වෙනස් වෙලා තිබෙන එක ඔවුන් දුටුවා. இவர்கள் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் இருந்து விட்டு அந்த வைத்தியரை சந்திப்பதற்கு அறைக்குள்ளே போனார்களாம். ඔවුන් ස්ථානයේ ටික මොහොතක් මාඩි වෙලා ඉඳලා ඒ වෛද්‍යවරයා අමුවෙන්ට ඒ කාමරයට ගියා. இவர்கள் போய் அவனுக்கு முன்பதாக உட்கார்ந்த உடனே அவனால இருக்க முடியல. அவன் அங்க கொஞ்சம் கோபத்தோடு கொஞ்சம் அசைகிறதை அவர்கள் கண்டார்கள். ඒ වෛද්‍යවරයා ළඟට මොවුන් ගිහලා මාඩි වුණාට පස්සේ ඒ වෛද්‍යවරයාට ඉන්න බැරුව ගියා. කෝප වෙලා ටිකක් සෙලවෙන එක ඔවුන් දුටුවා. அதன் பிறகு அவன் கேட்டானாம் ஒரு கேள்வி, நீங்க கிறிஸ்டியனா
கத்தலிக்காய். ඔවුන් ඇසුවාලු ඒ වෛද්‍යවරයා ඊට පස්සේ ඔබ කිතුණුවන්ද නැත්නම් රෝමානු කතෝලිකයද කියලා. இவர் சொல்லியிருக்கிறார் நாங்க கிறிஸ்தவர்கள். මොවුන් කිව්වම අපි කිතුණුවන්. அப்பொழுது அவன் சொல்லியிருக்கிறான் நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தால் இது உங்களுக்கு பலிக்காது. ඔබ එතන වෛද්‍යවරයා කිව්වා ඔබ කිතුණුවෙක් නම් මේක ඔබට බලපාන්නේ නැහැ. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. அவன் சொல்லி இருக்கிறான் நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தால் நான் செய்கிற ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பலிக்காது. ඔබ අවධානයෙන් යොමුකන් දෙන්න. ඒ වෛද්‍යවරයා කිව්වා ඔබ කිතුණුවෙක් නම් මම කරන්නා වූ වෙදකම ඔබට අරියන්නේ නැහැ. அதன் பிறகு அவன் சொல்லி இருக்கிறான் ஆனால் நீங்கள் நான் சொல்லுகிற சில காரியங்களை செய்தால் நாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறோம். නමුත් ඒ වෛද්‍යවරයා කිව්වා මම කියන්නව සමහර දේවල් ඔබ උත්සාහ කරලා බැලුවොත් ඒක අපිට කරන්න පුළුවන් කියලා කිව්වා. அப்ப இவர் கேட்டாராம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று. එවිටදී සහෝදරයා ඇසුවාල මොන මොන දේවල් කරන්න ඕනද அப்ப කියලා. அவன் சில காரியங்களை சொல்லி இருக்கிறான். வேதாமத்துக்கு உடன்படிக்கையான காரியங்கள் அல்ல. එවිටදී ඒ වෛද්‍යවරයා සමහර දේවල් කියන් තිබෙනවා ඒක දේව වචනයට අනුකූල වූ දේවල් නොව. அதன் பிறகு இவர்கள் சரி வேண்டாம் என்று சொல்லி வெளியே வந்து விட்டார்கள். එවිටදී ඔවුන් කිව්වා එහෙනම් එපා කියලා ඔවුන් එළියට ආවා. அங்க நடக்கிறது என்ன தெரியுமா? ඒ ස්ථානේ සිදුවෙන්නේ කුමක්ද කියලා දන්නවද? ஊசிகளை குழந்தைகளுக்குள்ளே அனுப்பி சாத்தான்கள் குட்டி சாத்தான்களை அதிலே கட்டி வச்சு அந்த சாத்தான்கள் மூலமாக குழந்தைகளுக்கு சுகம் கிடைக்குது. ඒ දරුවන්ට ඒ කටු ඇනලා ඒට කුඩා යක්ෂයන්ව බැඳලා ඔවුන් තුලින් සුවය ලබා දෙනවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවන්ත සහෝදර සහෝදරීනි, சாத்தானினாலும் சுகம் கொடுக்க முடியும். යක්ෂයාටත් පුළුවන් සුවය ලබා දෙන්න. அதன் பிறகு இந்த சகோதரன் எனக்கு சொன்னார், நான் இன்னொரு கதை நான் கேள்விப்பட்டேன். ඊට පස්සේ ඒ සහෝදරයා කිව්වා තවත් කතාවක් මම ඇසුවා. இந்த வைத்தியரிடத்துல போய் வைத்தியம் பெற்று சுகமடைந்த ஒரு குழந்தை கொஞ்சம் வளர்ந்து ஒரு வயசுக்கு வந்த பிறகு මේ වෛද්‍යවරයා ළඟට ගිහිල්ලා වෙදකම් ලබාගෙන සුවය ලබා ගත්තා වූ ළමෙක් ටික කාලයකින් වර්ධනය වුණාට පසුව அந்த குழந்தைக்கு இப்பொழுது பையன், அந்த பையனுக்கு சரியான ஒரு தலைவலி வந்து දැන් ඒ පිරිමි දරුවෙක් ඒ පිරිමி දරුවන්ට දැන් ඉසේ රතයක් ඇවිල්ලා තිබෙනවා. அப்பொழுது அந்த பையனை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறார். එවිටදී ඒ දරුවා රැගෙන ඉස්පිතාලෙට ගියා. ஆஸ்பத்திரிக்கு போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல ஒரு ஊசி அங்கே உள்ளே குத்தப்பட்டிருந்ததை கண்டார். ඒ ස්ථානට ගිහිල්ලා එක්සේ අරන් බලපු විටදී ඒ ස්ථානේ කටුවක් ඇතුලේ ඇනී තිබෙන එක දුටුවා. அப்பொழுது வைத்தியர்கள் அந்த ஊசியை வெளியே எடுத்தார்கள். ඒ විටදී ඒ කටුව ඒ වෛද්‍යවරු එළියට ගත්තා. எடுத்து விட்டு அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பி விட்டார். ගත්තට පස්සේ ඒ පිරිමි දරුවව ගෙදරට ඇරියා. வீட்டுக்கு வந்த உடனே அந்த பையன் ஆவேசம் அடைஞ்சு தன்னுடைய தாயையே கொலை செஞ்சிருக்கிறார். ඒ දරුවා ගෙදරට ආවට පස්සේ ආවේශ වෙලා තමාගේ මවමම මැරුවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවන්ත සහෝදර සහෝදරියනි, இவ்வாறு சாத்தான் வஞ்சிக்கிறதை வஞ்சிப்பின் மூலமாக கிரியை செய்கிற காலத்திலே நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். මෙවැනි දේවල් අපි අසනවා බලන්න. මේ යක්ෂයා මෙවැනිව මුලා කරන්නා වූ කාලයකදී අපි ජීවත් වෙන්නේ. அதுதான் 24 மத்தேயு 24:13 இயேசு சொல்லுகிறார், கடைசி மட்டும் நிலை நிற்கிறவனே அங்கே ரட்சிக்கப்படுவான். මතේ 24:13 කියනවා අවසානයේ දක්වා ස්ථිරව සිටිනා ගැලවීම ලබන්නේ. அதன் பிறகு நாங்க பார்க்கிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ඉන්පස්සේ අපි බලනවා ලූක් 18 වෙනි පදයේ மனுஷகுமாரன் வரும்போது මනුෂ්‍ය පුත්‍රයා එන විටදී பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். පොළවේ ඇදහිල්ල දකිද්දෝ කියලා ඇසුවා. எப்படி? කොහමද? மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. මනුෂ්‍ය පුත්‍රයා එන විටදී මේ මිහිතලයේ ඇදහිල්ල දකින්න පුළුවන්ද? அதுக்கு அர்த்தம் என்ன? ඒකට අර්ථය කුමක්ද? மத்தேயு 24:13 அவர் சொன்னார், மத்தேயு முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். මතේ 24:13 කිව්වා අවසාන දක්වා ස්ථිරව සිටිනා ගැලවීම ලබන්නේය. அதாவது விசுவாசத்திலே முடிவு பரியந்தம் விசுவாசத்திலே நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். ඒ කියන්නේ ඇදහිල්ලේ අවසාන දක්වා සිටිනා තමයි ගැලවීම ලබන්නේ. லூக்கா 18:8 ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் திருப்பி வரும் பொழுது
விசுவாசத்தை காண்பாரோ. ලෝක් 18 කියනවා මනුෂ්‍ය පුත්‍ර නැවත ඇරි එද්දී ඇදහිල්ල දකින්න පුළුවන්ද? இப்பவே அநேகருடைய விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், விசுவாச லெவல். දැම්මම බෝ අයගේ ඇදහිල්ලේ මට්ටම අඩු වෙලා ඇති. ஏனென்றா நேற்று ராத்திரி பெட்ரோல் பிரைஸ் கூட போயிட்டு, එදැන ඊයේ රාත්‍රියේදී පෙට්‍රෝල් එකේ මිල අධික වුණා. டீசல் பிரைஸ் கூட போயிட்டு, ඩීසල් එකේ මිල වැඩි වුණා. இப்ப கோழி இறைச்சி பிரைஸ் கூட போயிடுச்சு. දැන් කුකුල් මස් මිල වැඩි වුණා. இன்னும் பான் அது இது எல்லாம் விலை கூடும். තවත් පාන් ඒ සියල්ල මිල වැඩි වෙනවා. இப்பவே அநேக கிறிஸ்தவருடைய விசுவாசம் குறைஞ்சிருக்கும். දැම්මම බෝ කිතුන්වන්ගේ ඇදහිල්ල අඩු වෙලා ඇති. நாங்க எப்படி வாழ போகிறோம்? අපි කොහොමද ජීවත් நாங்க වෙන්නේ? என்ன செய்ய போகிறோம்? අපි කොහොමද කරන්න යන්නේ? அன்புள்ள சகோதர சகோதரி, இதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் மீண்டும் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பேனோ. සෙනෙවද සහෝදර සහෝදරනි, මේක තමයි දෙවියන් වහන්සේ කිව්වේ, මම නැවත එන විටදී ඇදහිල්ල දකින්න පුළුවන්ද? உண்மையான ஒரு கிறிஸ்தவன் விசுவாசத்தோடு கடைசி பரியந்தம் நிலைத்திருப்பார். සැබෑව කිතුනවා ඇදහිල්ලෙන් අවසාන දක්වා ස්ථිරව සිටින්නේය. அதுதான் எபிரேயர் 11:6 ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. ඒබ්‍රෝ 11 අය කියනවා උන්වහන්සේ ඇදහිල්ල නැතුව උන්වහන්සේව ප්‍රසන්න කරන්න නොපුළුවන. அதன் பிறகு சொல்லுகிறார், தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ වෙතට ළඟා වෙන්නා විසින් උන්වහන්සේ විද්‍යාමාන බවත් උන්වහන්සේ සොයන්නන්ට විපාක දෙන කෙනෙක් බවත් විශ්වාස කරන්නට ඕනෑය. தேவனிடத்திலே சேருகிறவன் දෙවියන් වහන්සේ වෙතට ළඟා වෙන්නා. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு மாத்திரம் வந்து போய் அது தேவனிடத்திலே சேருகிறவன் அல்ல. ඉරිදා විතරක් දේවස්සන්ට ඇවිල්ලා ගිහිල්ලා ඒක දෙවියන් වහන්සේට ළඟා වෙන එක නෙවෙයි. தேவனிடத்திலே சேருகிறவன் என்றால் அர்த்தம் என்ன? ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசித்து ஜெபத்திலே தரித்திருந்து தேவனுடைய முகத்தை தேடுவதுதான் தேவனிடத்திலே சேருகிறவன். දෙවියන් වහන්සේ වෙතට ළඟා වෙන්නේ කියන්නේ අර්ථය හැමදාම හැම මිනිත්තුවක්ම යාඥා කරලා දේව වචනේ කියවලා උන්වහන්සේගේ මූණ සොයන එක තමයි දෙවියන් වහන්සේට ළඟා වෙන්නව ළඟා වීම. இப்ப வேத வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், கடைசி நாட்களிலே விசுவாசிகளுக்கு இல்லாம போறது ஒரு காரியம் என்னவென்றால் விசுவாசம். අපි දේව වචනේ බලනවා ඇදහිලි වන්තයන්ට අවසාන කාලේ නැති වී යනවා කියන දෙයක් නම් ඇදහිල්ල. விசுவாசம் என்றால் எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். ඇදහිල්ල කියන්නේ කොහොමද කියලා හැමෝටම දන්නවා. எல்லாருக்கும் விசுவாசம் உண்டு. හැමෝටම ඇදහිල්ල තිබෙනවා. ஆனா எல்லாருக்கும் இருக்கிறது செத்த விசுவாசம். නමුත් හැමෝටම තිබෙන්නේ මරුණව ඇදහිල්ල. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර සහෝදරීනි, விசுவாசம் ரெண்டு விதத்திலே வெளிப்படையாகிறது. ඇදහිල්ල දේ ආකාරයකින් එළිදරව් වෙනවා. ஒன்று பேச்சின் மூலமாக அல்லது வார்த்தையின் மூலமாக, එකක් කතාවෙන් නැත්නම් වචනයෙන්, இரண்டாவது செயல்களின் மூலமாக. දෙවනුව ක්‍රියාවෙන්. விசுவாசிக்கிறேன் 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 சொல்லி இருந்தா அதுல பிரயோஜனமே இல்ல. මම විශ්වාස කරනවා අදහනවා කියාගෙන සිටියොත් ඒක ප්‍රයෝජනයක් அது නැහැ. செத்த விசுவாசம். ඒක මරුණව ඇදහිල්ල. உயிருள்ள விசுவாசம் என்றால் வாயினால் வார்த்தை வரும், கைகளினால் செயல்கள் நடக்கும். ජීවමාන වූ ඇදහිල්ල නම් වචන පිටත් වෙන සමගම ක්‍රියාවට ඒක சில නැංගෙනවා. நேரங்களில் வாயினால் பேசுவதை செயல்களினால் காட்டும் பொழுதுதான் அங்கே அற்புதம் நடக்கும். සමහර විට අපි කටයින් කතා කරනදී ක්‍රියාවෙන් නංවට පිටිදි තමයි ඒකේ ක්‍රියාව පැවැත්වෙන්නේ. அதுதான் பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 10:17 எழுதுகிறார், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய වසනத்தினாலே வரும். මෙසේ පෞල්තුමා රෝම 10:17 කියනවා, මෙසේ ඇසීමෙන් ඇදහිල්ලද ක්‍රිස්තුස් වහන්සේගේ වචනයෙන් ඇසීමද පැමිණෙන්නේ அன்புள்ள කියලා. சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර සහෝදරීනි, எவ்வளவு வசனம் உங்க உள்ளுக்கு போகுதோ කොච්චර දුරට වචන අපගේ ඇතුළට යනවාද அவ்வளவுக்கு அதிகமாக விசுவாசம் வரும். එච්චර දුරට ඇදහිල්ල පැමිණෙනවා. ஆமென். ආමේන්. விசுவாசம் என்பது தேவனுடைய ஒரு பலன், ඇදහිල්ල කියන්නේ දෙවියන් වහන්සේගේ එක් බලයක්. தேவனுடைய ஒரு வல்லமை. දෙවියන් වහන්සේගේ බලයක්. அது மனசினால யோசிக்கிறதல்ல, ඒක මනසෙන් කල්පනා කරන උදයක් නෙවෙයි. அது இருதயத்திலே உங்களுடைய ஆவியிலே நீங்க விசுவாசம் உள்ளவனா இருக்கணும். ඒක ඔබගේ අදවතේ ආත්මයෙන් ඔබ ඇදහිලි වන්තයෙක්ව සිටින්න ඕනේ. சரி, இந்த விசுவாசத்தை பற்றி நான் வேத புத்தகத்தில் சில காரியங்களை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். මේ විශ්වාසයේ ඇදහිල්ල ගැන දේව වචනේ සමහර දේවල් මා ඔබට උපුටා පෙන්නන්නම්. மார்க் எழுதின சுவிசேஷம் මාර්ක් සුභාරංචි පොත 4 அதிகாரம்
நாங்கள் பார்க்கும் பொழுது අපි අතරවෙනි පරිච්ඡේදය බලද්දී அவர் சாயங்காலம் நேரமான பொழுது எல்லாரையும் அனுப்பிவிட்டு தன்னுடைய சீஷரோடு ஒரு படகுல ஏறி අක්කරයික போகிறார்கள். අවස් වූ කලෙදී ඇමෝ සෙනගොම පිටත් කර අරලා උන්වහන්සේ තමගේ ගෝලයන් සමග ඒගොල්ලන්ට යන්න පිටත් වුණා. அப்பொழுது பெரிய ஒரு காத்து சுழல் காத்து அடிக்க தொடங்கிச்சு. එවිටදී සැඩ සුළඟක් අමන්ට පටන් ගත්තා. வசனம் சொல்லுகிறது දේ වචනේ කියනවා கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். උන්වහන්සේ ඔරුවේ පිටිපස්සේ උන්වහන්සේ නිදා වුන්සේක. ஆமென். ආමේන්. இங்க காத்து அடிக்குது, මේ උලඟ හමනවා கப்பல் கவிழ போகிறது. ඒ උරුව වැටෙන්ට යනවා. சீஷர் எல்லாம் பயத்தோடு நடுக்கத்தோட இருக்கிறாங்க. ගෝලයන් සියලු දෙනා බයෙන් වෙවුලමින් සිටිනවා. அவர் தலையணியை வச்சு படுத்து கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ ඔළුවට කොටයක් තියාගෙන නිදාගෙන ඉන්නවා. ஆமென். ආමේන්. இது சிலருடைய வாழ்க்கையை காட்டி கொடுக்குது. මේක සමහර අයගේ ජීවිතේ පෙන්වලා දෙනවා. ஆமென். ආමේன். சிலருடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். සමහර අයගේ ජීවිතෙත් මෙසේමයි. ஆண்டவரை தூக்கத்துக்கு போட்டிருக்கிறார்கள். දෙවියන් වහන්සේව නින්දට තබා තිබෙනවා. ஆமென். ආමේන්. அவர்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு பாடுற பாட்டை பாடி ஆண்டவரை தூக்கத்துல போட்டிருக்கிறாங்க. මොවුන් කුමද කරන්නේ දරුවන්ට ගායනා කරන්නව මේ ගීතිකා ගායනා කොට උන්වහන්සේව නින්දට පත් කරලා තිබෙනවා. செயல்படுகிறது எல்லாம் மாம்சத்திலே தான் செயல்படுவார்கள். ක්‍රියා කරන්න හැම දෙයක්ම මාംසීනුන් ක්‍රියා කරන්න. கிறிஸ்தவர்கள் என்று பெயர், කිතුනුවන් කියලා නමක් விசுவாசம் என்பதே கிடையாது. ඇද හිල්ලව නැහැ. மாம்சத்திலே கிரியை செய்வார்கள். මාම්සින් ක්‍රියා කරයි. இயேசு இருதயத்தின் அந்தரங்கத்திலே தலையணியை போட்டு படுத்திருக்கிறார். යේසුස් වහන්සේ අදවත අභ්‍යන්තරයේ උන්වහන්සේ සැප පාසු නින්දට පත් වෙලා ඉන්නවා. இவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள்? මොවුන් ඇවිත් කුමද කරන්නේ? அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ඔවුන් උන්වහන්සේ කූදවා ස්වාමිනී අපි මිය එනක ඔබට කැමතිද කියලා ඇසුවා. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். මම ප්‍රශ්නයක් අහන්නම්. ஏன் அவரை தூங்க விட்டாங்க முதல்ல? ඇයි උන්වහන්සේව නින්දට දැම්මේ? ஆண்டவரே ස්වාමිනී தூங்காம இருந்து නිදා නොගෙන ඉඳලා இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கற்று தாங்கன்னு சொல்லி இருக்கலாம் தானே. තවත් ටිකක් අපිට උගන්වන්න කියලා කියන්න තිබුණානේ. ஆமென். ආමේන්. அதெல்லாம் அவர்களுக்கு தேவைப்படல. ඒ සියල්ල ඔවුන්ට අවශ්‍ය වුණේ නැහැ. அவரும் பார்த்திருப்பாரு. උන්වහන්සේත් බලලා ඇති. உங்களுக்கு நல்ல ஒரு பாடம் கற்பிக்கிறேன்டா. නුඹලාට හොඳ පාඩමක් උගන්වන්නම්. நான் தூங்க போறேன், காத்து வரப்போகுது, அப்ப பாப்போம். මම නිදා ගන්න යනවා සුළඟ එන්න යන එවිටදී බලාගමු. நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். අපගේ ජීවිතයේ ஆண்டவர் தலையணை எடுத்து தூக்க போயிருவாரு. උන්වහන්සේ කොටේ රැගෙන නිදා ගන්න යනවා. சரி, எவ்வளவு தூரம் போற பாப்போம். බලමු කොච්චර දුරට ඔබ යනවද வேலை வேலை வேலைன்னு ஓடுறியே, වැඩ 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 කියලා යනවනේ. பிசினஸ் 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 ஓடுறியே, ව්‍යාපාරේ ව්‍යාපාරේ කියලා ஓடு. දුවනවනේ. දුවන්න. எவ்வளவு தூரம் ஓட போறேன்னு பாப்போம். කොච්චර දුරට ඔබ දුවනවද කියලා நான் බලමු. தலையணை எடுத்து படுத்துக்கொள்ள போகிறேன். මම කොටේ තියාගෙන මම නිදා ගන්න යනවා. சாகும் தருவால தான் வந்து எழுப்புறாங்க. ஆண்டவரே எழும்புங்க. මරණාසන්න එන පිටිදී තමයි ස්වාමීන් වහන්සේ කූදන්නේ උන්වහන්සේව. ஆண்டவரே நாங்க மடிந்து போறது உமக்கு சித்தம் இல்லையா? ස්වාමිනී අපි මැරෙන එක ඔබගේ කැමැත්තද කියලා අහනවා. உமக்கு சித்தமா ඔබට කැමැතිද? என்று வந்து அவரை எழுப்புறாங்க. මෙසේ උන්වහන්සේව කූදන අවදි කරනවා. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. උන්වහන්සේ කියනවා அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. උන්වහන්සේ මුහුදටත් සැඩ සුළඟටත් අනකට පිටදී ඒ සියල්ල නිහඬ වුණේය. எவ்வளவு நல்ல ஆண்டவர்னு பாருங்க. කොච්චර යාපත් දෙවි කෙනෙක්ද කියලා බලන්න. நீங்க தூக்கத்துக்கு போட்டிருக்கலாம், ඔබ නින්දට දමලා ඇති. ஆனா ஜெபத்தின் மூலமாக அவரை எழுப்பும் பொழுது නමුත් යාඥාව තුළින් උන්වහන්සේව කූදද්දී அவர் வந்து எழுப்பினாங்களே, උන්වහන්සේ කීදුවනේ. அதுதான் ஜெபம். ඒක තමයි යාඥාව. ஆமென். உண்மையான ஜெபம் எப்ப தெரியுமா? සැබෑ යාඥාව அந்த කොයි වෙලේ දන්නවද? இருதயம் பட பட அடித்து நடுக்கத்தோட பயத்தோட செய்கிற ஜெபம் தான் உண்மையான ஜெபம். අදවත ගැස්මෙන් ගැසිලා බයෙන් යුක්තව කරන්නව යාඥාව තමයි සැබෑ යාඥාව. அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் செவி கொடுத்து எழும்புவார். එවැනි යාඥාවට තමයි උන්වහන්සේ අහුම්කන් දීලා නැගිටින්නේ. சும்மா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஆமென் என்று சொல்றது அது ஜெபம் அல்ல. නිකම් පියාණන් පුත්‍රයන් ශුද්ධාත්ම වහන්සේගේ නාමයෙන් ආමෙන් කියන එක යාඥාව නෙවෙයි. இருதயம் படபடன்னு அடிக்கணும். අදවත ගැස්ම ගැසෙන්න ඕනේ. ஒரு ஏக்கம் உண்டாகணும். ඒක පිපාසයක් ඇති වෙන්න கண்ணுல ඕනේ. கண்ணீர் வரணும். ඇස්වල කඳුළු සලන්න ඕනේ. அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் தூக்கத்துல இருந்து எழும்புவார். එවැනි යාඥාවට තමයි උන්වහන්සේ නින්දෙන් පිබිදෙන්නේ. வந்து என்ன சொல்லுகிறாரு? ඇවිත් කුමද කියන්නේ? காத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு. සුළඟ දෙස බලා වචනයක් කියනවා.
காத்து அமைந்தது, அலைகள் ஓய்ந்தது. උන්වහන්සේ තරවටු කර විටදී ඒ සියල්ල නිශ්චල වූයේය. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනිවද සහෝදර සහෝදරියනි, உங்களோட வாழ்க்கையிலும் அப்படி கொந்தளித்து கொண்டிருக்கிறதா பிரச்சனைகள்? ඔබගේ ජීවිතයේ ප්‍රශ්න මේ ආකාරයට පැමිණෙමින් තිබෙනවාද? அவர் எழுந்திருப்பார், උන්වහන්සේ නැගිටිනවා. அவர் காத்தை பார்த்து பேசுவார். උන්වහන්සේ සුළඟට තරවටු කරයි. உங்களை தோல்விக்குள்ளாகிற காத்துகளையும் சூறாவளிகளையும் அலைகளையும் பார்த்து அவர் பேசுவார். ඔබව පරාජයට ලක් කරනව සැඩ සුළඟටද බූදට උන්වහන්සේ තරවටු කරයි. உங்களுடைய தூங்குற நேரத்தை குறைச்சு கொண்டு அவருடைய பாதத்தை இருந்து ஜெபம் பண்ணி அவரை எப்பொழுதும் எழும்பி வச்சு கொள்ளுங்க இருதயத்துல. ඔබ නිදා ගන්නව වේලාව ඔබ ටිකක් හාකට දමලා නිතරම දෙවියන් වහන්සේ පාද පාමුල ඉඳලා උන්වහන්සේව පුබුදලා තබා ගන්න. 40ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? 40 වෙනි පදයේදී උන්වහන්සේ කුමක්ද කියන්නේ? அவர் அவர்களை நோக்கி, උන්වහන්සේ ඔවුන් දෙස බලා ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ඇයි මෙසේ ඔබ බය වුණේද? என்ன சொல்றாரு தெரியுமா? කුමක්ද කියන්නේ කියලා ஏன் දන්නවද? இப்படி பயப்பட்டீர்கள்? ඇයි නුඹලා මෙසේ බය වුණේ? உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். නුඹලාට ඇදහිල්ල නැද්දයි උන්වහන්සේ කීසේක? ஆமென். உங்களுக்கு ඔබට விசுவாசம் இல்லாமற் போயிற்று. ඇදහිල්ල නැතුව ගියා කියලා කිව්වා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර இந்த සහෝදරියනි, காலை நேரத்தில் நீங்க விசுவாசத்தோடு இருக்கிறீர்களா? මේ උදෑසන ඔබ ඇදහිල්ලෙන් සිටිනවද? அன்றைக்கு சீஷர்கள் விசுவாசத்தோடு இருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? එදා ගෝලයන් ඇදහිල්ලේ සිටියොත් කුමක්ද සිදුවෙලා ඇද්ද කියලා ඔබ දන්නවද? ஆண்டவர் போட்ல இருக்கிறாரு, උන්වහන්සේ වරුවේ සිටිනවා. அதனால காத்தே இயேசுவின் நாமத்துல நில்லு என்று சொல்லியிருப்பாங்க. එම නිසා සුළඟ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් නවතින කියලා කියලා ඇති. ஆமென். ආමේන්. எஜமான் இருக்கிறாரு, ස්වාමියා ඉන්නවා. பாஸ் இருக்கிறாரு, බොස් ඉන්නවා. அதனால அவருடைய நாமத்துல காத்தே அமர்ந்திரு என்று එම சொல்லியிருப்பாங்க. නිසා උන්වහන්සේගේ නාමයෙන් සුළඟ නිහඬ වෙන්න කියලා කියලා ඇති. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර ஆனால் සහෝදරියනි, அவர்களுக்கு அப்படி சொல்ல விசுவாசம் இருக்கல. නමුත් ඔවුන්ට එසේ කියන්ට ඇදහිල්ල නැතුව තිබුණා. ஆனா என்ன நடக்குது? அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படியது என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். ඔවුන් කිව්වා මූදද සුළඟද ඔහුට කීකරුවන්නේ මොහු කවුදයි කියලා එකිනෙකා කතා කරගත්තේය. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර සහෝදරියනි, அவர் காற்றையும் கடலையும் பார்த்து பேசுகிறவர். උන්වහන්සේ මූදටද සුළඟටද කතා කරන්නව දෙවියන් වහන්සේ. யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. යෝවන් 11 වෙනි පරිච්ඡේදයට அதை விட கொஞ்சம் மோசமான ஒரு கதை. ඊට වඩා බරපතල කතන්දරයක්. இப்ப இயேசு எங்க இருக்கிறாரு? දැන් යේසුස් වහන්සේ කොයිද සිටින්නේ? ஒரு கல்லறைக்கு முன்பதா நிக்கிறாரு. එක සෝන් කොත ළඟ සිටිනවා. கல்லறைக்குள்ள என்ன இருக்கும்? ඒ සෝන් කොතේ කුමක්ද තිබෙන්නේ? செத்த பிரேதம் தான் இருக்கும். මල මිනි තමයි තිබෙන්නේ. ஆமென். ආමේන්. கடலையும் காத்தையும் பார்த்து பேசின இயேசு මූදටත් සුළඟටත් තරවටු කරපු යේසුස් වහන්සේ இப்பொழுது கல்லறையை பார்த்து பேசுகிறார். දැන් සෝන් කොත බලා කතා කරනවා. இதுதான் நம்முடைய இயேசு. මේ තමයි අපගේ යේසුස් ஆமென். වහන්සේ. இதுதான் நம்முடைய இயேசு. මේ තමයි අපගේ යේසුස් கடலையும் වහන්සේ. காத்தையும் பார்த்து பேசுகிறார். මූදද සුළඟටද කතා කරනවා. இப்பொழுது கல்லறையிலிருந்து கல்லறையை பார்த்து பேசுகிறார். දැන් සෝන් කොතට ඇවිල්ලා සෝන් කොත දෙස බලා කතා அப்பொழுது කරනවා. நாங்க பார்க்கிற 38ஆம் வசனத்திலே இருந்து பார்க்கும் பொழுது 38 වෙනි පදේ සිට අපි அவர் කියවද්දී கலங்கி கல்லறையிடத்துக்கு வந்தார். එවිට ඔවුන් කැළඹිලා සුසුන් වමින් සෝන් කොතට ආවේය. அது ஒரு குகையா இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. ඒක ගුහාවක් තිබුණේ, ඒකේ ගලක් තබා තිබුණේය. பாருங்க, கல்லறைக்கு வந்திருக்கிறார். கல்லறையில் இருக்கிற செத்த பிரேதத்தோடு பேசுவதற்கு. සෝන් කොතට ඇවිල්ලා තියෙනවා මල මිනිස් සමග උන්වහන්සේ කතා කරන්නට. ஆனால் அவரால் பேச முடியாம ஒரு தடை இருக்குது அங்க. නමුත් උන්වහන්සේට කතා කරන්නට බැරි බාධාවක් තිබෙනවා. அதுதான் அந்த கல். ඒක තමයි ඒ ගල. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර සහෝදරියනි, இயேசு பேச முடியாம உங்க வாழ்க்கையில ஒரு கல் இருக்கா? යේසුස් වහන්සේ කතා කරන්නට බැරුව ඔබගේ ජීවිතේ ගලක් තිබෙනවද? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ටිකක් කල්පනා කරලා බලන්න. உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு தான் தெரியும், என்னுடைய வாழ்க்கை எனக்கு தான் தெரியும். ඔබගේ ජීවිතේ ඔබ දන්නවා, මගේ ජීවිතේ මට දන්නවා. ஆமென். ආමේන්. இயேசு அற்புதம் செய்ய முடியாம தடையா இருக்கிறதுக்கு ஒரு கல் இருக்கா? යේසුස් වහන්සේ ආස්කම් කරන්නට බැරුව බාධාවක් ලෙස ගලක් තිබෙනවද? அந்த கல் தான் ஒரு பாவம். ඒ ගල තමයි පාපයක්. அது ஒரு ரகசிய பாவமா ඒක இருக்கு. රහස් පාපයක් වෙන්න පුළුවන්. இந்த 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 கல்லுகள் வந்து சில நேரங்கள்ல பெரிய கல்லா இருக்காது.
මේ ගල් සමහර විට ලොකු ගල් වෙන්නේ නැහැ. அதான் நம்முடைய வாழ்க்கையில சொல்ற இந்த கல்லை சொல்லல, நம்முடைய வாழ்க்கையில இருக்க கல். මේ ගල කිව්වේ නෑ අපගේ ජීවිතේ තිබෙන ගල් ගැන මං කියන්නේ. கொலை என்கிற ஒரு பெரிய கல்லா இருக்காது. මිනිමෙරුම කියන්න ලොකු ගලක් වෙන්නේ නැහැ. விபச்சாரம் என்கிற பெரிய கல்லா இருக்காது. වෛශ්‍යකම කියන්න ලොකු ගලක් වෙන්නේ ஒரு නැහැ. சின்ன சின்ன கல்லுகள். එක්ක පොඩි පොඩි ගල්. கொஞ்சம் பொறாமை, ඊර්ෂ්‍යාව. கொஞ்சம் கோபம், ටිකක් කෝපය. கொஞ்சம் கசப்பு, ටිකක් තිත්තකම. கொஞ்சம் வெறுப்பு, ටිකක් එපා කිරීම. கொஞ்சம் பொறாமை, පොඩි ඊර්ෂ්‍යාව. அவ்வளவுதான். එච්චරයි. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනමද සහෝදර இந்த සහෝදරියනි. கல்லெல்லாம் நீங்க புரட்டி போட்டாதான் ஆண்டவர் பேசுவார். මේ ගල් සියල්ල ඔබ පෙරලලා දැම්මොත් තමයි උන්වහන්සේ කතා කරන්නේ. அன்றைக்கு லாசருவோடு பேசுவதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிறார், கல்லை புரட்டி போடு. එදා ලාසරුස් සමග කතා කරන්න ප්‍රථම උන්වහන්සේ කියනවා මේ ගල පෙරලලා இந்த දමන්න. கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். මේ අවසාන කාලයේදී අපි ජීවත් වෙමින් ஒவ்வொரு සිටින්නේ. நாளும் இயேசு எங்களோடு பேசணும். සෑම දවසම යේසුස් වහන්සේ මා සමග කතා කරන්න ඕනේ. நாங்க அவர் எங்களோடு பேச வேண்டுமானால் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கற்களை எல்லாம் அகற்றி கொண்டே இருக்க வேண்டும். උන්වහන්සේ අප සමග කතා කරන්න ඕනේ නම් අපේ ළඟ තිබෙන ගල් සියල්ල ඉවත් කරමින් සිටින්න ඕනේ. இன்றைக்கு சுத்தமாக்கின நாளை காலையில திருப்பி கல் வரும். අද පවිත්‍ර වෙලා ඊට උදේට නැවත ගල් එනවා. சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். පවිත්‍ර වෙමින් සිටිනවා. கற்களை எல்லாம் அகற்றி கொண்டே இருக்கணும். ගල් සියල්ල ඉවත් කරමින් கல் සිටිනවා. இருந்த ஆண்டவர் பேச மாட்டார். ගල් තිබුණත් උන්වහන්සේ කතා කරන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනමද සහෝදර இந்த காலை සහෝදරියනි. நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை சோதித்து මේ பார்ப்போம். උදෑසන අපගේ ජීවිතේ පරීක්ෂා කරලා බලමු. கல்லுகள் இருந்தா அதை அகற்றி விடுவோம். ගල් තිබුණොත් ඒවා ඉවත් කරලා දමමු. அப்பதான் நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். එපිටදී තමයි අපගේ ජීවිතේ ආස්කම් සිදු වෙන්නේ. எப்பொழுது அந்த கல்லை புரட்டி போட்டார்களோ, කවදාද ඒ ගල පෙරලලා இயேசு දැම්මේ? கல்லறையை பார்த்து சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா. යේසුස් වහන්සේ සෝන් කොත දෙස බලා කියන ලාසරුත් පිටතට වරින්න. அவர் பேசுவது மார்த்தாள் வந்து சொல்லுகிறார், උන්වහන්සේ කතා කරන්න ප්‍රති මාත්‍ය ඇවිල්ලා කියනවා ஐயோ இயேசுவே கல்லை புரட்ட போட்டு சொல்லுங்க, இப்ப 4 நாள் ஆயிடுச்சு, நாறி கொண்டு අනේ இருக்கு. ස්වාමීනි ගල පෙරලන කියන දවස් 4ක් වුණා ඒක දුගඳ ගායිනේ. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். එපිටදී උන්වහන්සේ කියනවා ඔබ විශ්වාස කරොත් උන්වහන්සේගේ මහිමේ දකින්නේ. முதலாவது கல்லை எல்லாம் அகற்றி விடுங்க, ප්‍රථමයෙන් ගල් සියල්ල ඉවත් කරන්න. அது பிறகு விசுவாசிங்க. ඉන්පසුව විශ්වාස කරන්න. விசுவாசித்தால் ඔබ ඇදහිවොත් தேவனுடைய சத்தத்தை கேட்பீங்க. දෙවියන් වහන්සේගේ ශබ්දය உங்களோட අසන්නේ. பிரச்சனை ඔබගේ ප්‍රශ්නය மரித்த லாசருவுக்கு சமானமா இருக்கலாம். මැරුණව ලාසරුසා සමාන වෙන්න පුළුවන්. வைத்தியர் கைவிட்டிருக்கலாம். වෛද්‍යවරුන් අතහැරලා ඇති. உங்களுடைய வக்கீல் இது முடியாது என்று சொல்லி இருக்கலாம். ඔබගේ නීතිඥවරු මේක බෑ කියලා ඇති. பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை வந்து அதிலே விலகி கொள்ள முடியாத ஒரு நிலைமையில நீங்க இருக்கலாம். ප්‍රශ්න පිට ප්‍රශ්න ඇවිල්ලා ඒකෙන් අහක් වෙන්න බැරුව සිටින්න පුළුවන්. மனிதனால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலைமையில இருக்கலாம். මනුෂ්‍යයන්ට ඔබට උදව් කරන්න බැරි වාතාවරණයක ඔබ සිටින්න පුළුවන්. ஆனால் நீங்க கற்களை புரட்டி போட்டு விசுவாசித்தால் தேவனுடைய சத்தத்தை கேட்பீங்க. නමුත් ඔබ ඔබගේ ගල් සියල්ල පෙරලලා දාලා උන්වහන්සේ විශ්වාස කරොත් උන්වහන්සේගේ මහිම ඔබ දකින්නේය. நீங்க மரித்த நிலையில இருந்தாலும் உயிரோட வெளியே வருவீங்க. ඔබ මැරුණු තත්ත්වයේ සිටියත් ඔබ මලවුන්ගෙන් එළියට එනවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර இந்த සහෝදරියනි. காலை நேரத்துல මේ උදෑසන இந்த கடைசி நாட்களில මේ අවසාන நம்ம කාලයේදී வாழ்க்கையை சோதித்து பார்ப்போம். අපගේ ජීවිතය අපි සෝදිසිකොට கற்களை බලමු. அகற்றுவோம், ගල් සියල්ල ඉවත් அவரை කරමු. விசுவாசிப்போம், උන්වහන්සේ විශ්වාස தேவனுடைய කරමු. சத்தத்தை கேட்போம், දෙවියන් වහන්සේගේ අඬ අසමු. புத்துயிர் பெற்றுக்கொள்வோம், අපි අලුත් ජීවනයක් புது ලබා ගමු. வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம். අලුත් ජීවිතයක් ලබා ගමු. ஆமென். ආමේන්. அடுத்ததா நாங்க பார்க்கிறோம், ඊළඟට අපි බලනවා மத்தேயு 8 அதிகாரம் 5 வசனத்தில் இருந்து பார்க்கும் பொழுது අපි මතයු 8 වෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි පදයේ සිට අපි ஒரு කියවමු. நூற்றுக்கு அதிபதி இருக்கிறான். 100ට මුලාදායනෙක් සිටිනවා. இவன் வந்து ஒரு ரோம சேவகன், ඔව් රෝමයේ සේවකයෙක්. ஒரு ரோம யுத்த வீரன். ඔව් රෝමයේ යුද වීරයෙක්. அவன் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற, இந்த வேலையார் ஒரு ஆள் வேலை செய்கிற ஒரு ஆள் சுகவீனமா இருக்கிறான். ඔව් දවසක් කල උන්වහන්සේට කියනවා මගේ දාසයෙක් අසනීපෙන් සිටිනවා කියලා. இயேசு சொல்ல, சரி நான் உன் வீட்டுக்கு வருகிறேன், அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறேன். යේසුස් වහන්සේ කිව්වා මම නිවසට එන්නම් සුවය දෙන්නම් කියලා. அவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், ඔව් යේසුස් වහන්සේ දෙස බලා කියනවා இயேசுவே, යේසුනි நீங்க என் வீட்டுக்கு வர தேவையில்ல, ඔබ මගේ ගෙදරට එන්න හොඳ ஒரு නෑ. வார்த்தையை மாத்த சொல்லுங்க. එක වචනයක් පමණක් කියන්න. எப்படி? කොහොමද? ஒரு வார்த்தை. එක වචන මාත්‍රයක් அவனுக்கு කියන්න. தெரியும் ඔව්ට දන්නවා இயேசு பேசுகிறது விசுவாச வார்த்தைகள். යේසුස් වහන්සේ කතා කරන්නේ ඇදහිල්ලේ වචන. ஆமென்.
ஆமென். அதனால அவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், එවිට යේසුස් වහන්සේ දෙස ඌ நீங்க කියනවා வீட்டுக்கு வர வேணாம், ඔබ මගේ නිවසට එන්න එපා. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, ඒක වචන මාත්‍රයක් පමණක් அப்பொழுது කියන්න. என் வேலை ஆள் சுகமடைவான். එවිටදී මාගේ වැඩකාරයා සුවය 10ஆம் ලබන්නේ. வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், 10වෙනි පදයේදී යේසුස් වහන්සේ කියනවා இயேசு இதை கேட்டு යේසුස් වහන්සේ මේ දේ අසා ஆச்சரியப்பட்டு විස්මයටපත් වෙලා தன்னை தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, තම අනුව එන්නන් දෙස බලා இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ඉස්රායෙල් අතරේ මම මෙවැනි ඇදහිල්ලක් දුටුවේ නැහැ කියලා මම සැබෑ ලෙස ඔබට කියන්නෙමි. ஆமென். ආමේන්. இஸ்ரவேலருக்குள்ளே ඊශ්‍රායෙල් අතරේ இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவனை நான் காணல. මෙවැනி ඇදහිල්ලේ නැති කෙනෙක්ව මම දුටුවේ නැහැ. இவன் யார்? ஒரு ரோம 100க்கு அதிபதி. ඌ කවුද? රෝමයේ 100ට මුලාදානිය. இஸ்ரவேலருக்கு இல்லாத விசுவாசம் அவனுக்கு இருந்தது. ඉස්රායෙල්ට නැති ඇදහිල්ලක් ඔවුන් තුල තිබුණා. இன்றைக்கு இயேசுவின் வார்த்தையை விசுவாசிப்பீங்களா? අද යේසුස් වහන්සේගේ වචනය ඔබ විශ්වාස කරනවා. ஆமென். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවත සහෝදර இன்னைக்கு සහෝදරියනි, சபையில பாருங்க, அநேக கிறிஸ்தவர்கள் අද සභාවේ බලන්න බොහෝ කිතුණුවන් இயேசு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், යේසුස් වහන්සේ වචන දී තිබෙනවා, வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். පොරොන්දු දී තිබෙනවා. ஆனா அந்த ப்ரொஃபெட் போகணும், இந்த ப்ரொஃபெட் போகணும், அந்த அப்போஸ்தலன் போகணும், இந்த அப்போஸ்தலன் போகணும், சபை ஓடிக்கொண்டே இருக்குது. නමුත් සභාව දුවනවා කොහෙද? ඒ ප්‍රපෝතවරයා ළඟට, මේ දිවැසිවර ළඟට කියලා ඔවුන් පස්සේ දුවමින් இந்த සිටිනවා. ரோம போர் சேவல்ல பாருங்க, මේ රෝම අධිරාජ්‍ය කෙනා දෙස බලන්න. இயேசுவே நான் வீட்டுக்கு வரேன், යේසුස් වහන්සේ කිව්වා මම නිවසට එන්න. வேணாம் வேணாம் வர வேணாம், நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். ඔව් කිව්වා අනේ එන්න එපා, ඔබ වචනයක් විතරක් කියන්න. அதுதான் விசுவாசம். ඒ තමයි ඇදහිල්ල. அந்த விசுவாசம் சபைக்குள்ள இருக்கா? ඒ ඇදහිල්ල සභාව තුළ තිබෙනවද? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර ஏன் සහෝදරියනි, சபைக்குள்ள இல்ல? ඇයි සභාව තුළ නැත්තේ? ஏன்னா சபைக்கு வசனம் தெரியாது, ඇයිද නම් සභාවට වචනේ දන්නේ பைபிள் නැහැ, படிக்கிறது இல்ல. බයිබලෙ ඉගෙන ගන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර இந்த සහෝදරියනි, கடைசி காலங்களில මේ අවසාන කාලයේදී பைபிளை படிப்போம், බයිබලෙ ඉගෙන ගමු, பைபிளை தியானிப்போம், බයිබලෙ මෙනෙහි කරමු, ஜெபத்திலே தரித்திருப்போம். යාඥාවේ රැඳී සිටිමු. சரி, வாங்க பழைய ஏற்பாட்டுக்கு போவோம். අපි අලුත් පරණ ගිවිසුමට යමු. மோசே என்கிற பக்தன், මෝසස් කියනව භක්තිවන්තයා. உங்களுக்கு தெரியுமா, மோசேக்கு ஆண்டவர் ஒரு 3-4 முறை இயேசு கிறிஸ்துவை அவனுக்கு வெளிப்படுத்தினார். ඔබ දන්නවද දෙවියන් වහන්සේ මෝසස්ට දෙතුන් වතාවක් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව එළිදරව් කළා. அநேக பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாக அவர் அறிந்திருந்தார்களே ஒழிய, மோசேக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அற்புதமாக வெளிப்படுத்தினார். පරණ කිවිසුමේ බොහෝ භක්තිවන්තයන් යේසුස් වහන්සේව අනාගත මාර්ගයේ ලෙසට ඔව් පිළිගත්තා විතරයි. නමුත් මෝසස්ට උන්වහන්සේ යේසුස් වහන්සේව එළිදරව් කර තිබුණා. யாத்ராமம் 17ஆம் அதிகாரத்திலே නික්මයාම 17 වෙනි පරිච්ඡේදයේ 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, දෙවෙනි පදයේ සිට කියවද්දී மோசே தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தினூடாக கூட்டிக் கொண்டு வருகிறார். මෝසස් තමාගේ ඊශ්‍රායෙල් සෙනගට වනාන්තරය තුලින් එක්කගෙන අයනවා. வார வழியிலே அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாம போயிட்டு, එන ගමනේදී ඔවුන්ට බොන්න වතුර නැතුව ගියා. இதெல்லாம் ஆண்டவர் வேணுமென்னு செய்கிறது. මේක උන්වහන්සේ කරන්නේ ඕනාවටමයි. இவர்களுக்கு விசுவாசத்தை பற்றி ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்கு செய்யற ஒரு காரியம் தான். මොවුන්ට ඇදහිල්ල ගැන පාඩමක් උගන්වන්නට උන්වහන්සේ කරන්නව පාඩමක් මේක. இவங்க என்ன செய்தாங்க? මොවුන් කුමද කරේ? இத்தனை அற்புதங்களை கண்டு, මෙච්චර ආස්කම් දැකලා, சிவந்த சமுத்திரம் 2ஆ பிரிகிறதெல்லாம் கண்டு, රතු මුහුද දෙබෑ වෙන එකක් දැකලා, பகல் நேரத்திலே ஒரு மேகம் மேலே இருக்குது, ராத்திரியிலே அது அக்னியாக மாறுகிறது. රාත්‍රියේදී දමාලේදී ගිනි තැඹද ආස්තැඹද ඔවුන්ට තිබුණා. இவ்வளவு அற்புதங்கள் எல்லாம் கண்டும் මෙවැනි ආස්කම් ඔවුන් දැකලා தண்ணீர் இல்லைன்னு போனோன்னா அந்த தேவனை விசுவாசிக்கல. වතුර නෑ කියලා කියද්දී ඔවුන් යේසුස් වහන්සේ විශ්වාස කරේ නෑ. எல்லாரும் மோசையோட சண்டைக்கு போறாங்க, ඔවුන් සියලු දෙනා මෝසස් සමග රණ්ඩුවට கல் ගියා. எடுத்து அடிக்க போறாங்க. ගල් අරන් ගසන්න ගියා. மோசே வந்து முகம் குப்புறம் விழுகிற ஆண்டவருக்கு முன்பதாக, මෝසස් ඇවිල්ලා මුණින් අතට වැටෙනවා දෙවියන් වහන්සේ ඉදිරිපිට. ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? ස්වාමී මම කුමක්ද කරන්නේ? கல்லறிய ரெடி ஆகுறாங்க. ඔවුන් ගල් ගසන්න සූදානම් ஆண்டவர் වෙනවා. சொன்னார், நீ அந்த நைல் நதியை 2ஆ பிரிச்சு அந்த கோலை எடுத்துக்கொள்ள கை. උන්වහන්සේ කිව්වා ඒ නයිල් சரி, நைல் நதியை அடிச்சு தண்ணீரை ரத்தமாக மாத்தினியும் அந்த கோலை எடுத்துக்கொள்ள. ඒ නයිල් ගංගාව ඔබ ගසලා වතුර ලේ කරපු ඒ සැරයිටි අතට ගන්න කියලා කිව්වා. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? දෙවියන් වහන්සේ කුමක්ද කියන්නේ? நீங்க வாசிச்சு பாருங்க, அது வாசிக்க எனக்கு நேரம் இல்ல. ඒක කියවන්න මට වෙලාවක් නැහැ. 6ஆம் வசனத்திலே
අයවැනි පදයේ ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். ඕරේබේදී කඳු මුදුනේ මම ඔබ ඉදිරිපිට සිට ගන්නවා. அந்த கண்மலை யாரு? ඒ කඳු පර්වත කවුද? இதை யோசித்து பாருங்க. ටිකක් කල්පනා කරලා බලන්න. ஓரேபிலே ඕරේබල கண்மலையின் மேல் நான் நிற்பேன் என்று பிதாவாகிய தேவன் மோசேக்கு சொல்லுகிறார். කඳු මුදුනේ මම සිට ගන්නවා කියලා ස්වාමී දෙවියන් වහන්සේ කියනවා. அந்த கண்மலை தான் இயேசு. ඒ පර්වතය තමයි යේසුස් වහන්සේ. Amen. ආමේන්. ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேக்கு, දෙවියන් වහන්සේ කියන මෝසෙස්ට நீ அந்த கண்மலைக்கு வந்து ඒ නුඹ පර්වතය ළඟට පැමිණ கையில இருக்கிற அந்த கோலினால் අතේ තිබෙන සැරෑටියෙන් நீ அந்த கண்மலையை அடி. ඒ පර්වතයට ගසන්න. இவன் அடிச்சான், ඔව් ගැසුවා. தண்ணீர் வந்தது. වතුර පැමුණුණා. அதுக்கு அர்த்தம் என்ன? ඒකේ අර්ථය කුමක්ද? அந்த கண்மலையானது சிலுவையில் அடிக்கப்பட்டது. ඒ පර්වතයේ කුරුසිය ඇනගැසුණු ලැබුවා. இயேசு உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போனா යේසුස් වහන්සේ මලුන්ගේ නැගිටලා ස්වර්ගයට ගියා. ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். ජීවනදායක වතුර වෙන ශුද්ධාත්මයන් වහන්සේ අපට දෙන්න ලැබුවා. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවත සහෝදර සහෝදරියනි, வேத வசனம் இயேசு சொன்னார், என்னுடைய வசனம் ஆவியும் என்னுடைய ஜீவனுமா இருக்கிறது. උන්වහන්සේගේ වචනේ උන්වහන්සේ කිව්වා මගේ වචනය ආත්මයෙන්ද ජීවනයේද තිබෙනවා. ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய மீனிங் இருக்கும். හැම වචනයකටම ආත්මික අර්ථයක් තිබෙනවා. அதை நீங்க கண்டுபிடிக்கணும். ඒක ඔබ දැනගන්න ඕනේ. புதிய ஏற்பாட்டிலே சபையை உண்டாக்குவதற்கு இயேசு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறதை அங்கே பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு காண்பிக்கிறார். අලුත් ගිවිසුමේ සභාව ඇති කරන්නට උන්වහන්සේ ශුද්ධාත්මයන් වහන්සේ එවන එක පරණ ගිවිසුමේ උන්වහන්සේ ඔවුන්ට පෙන්වනවා. கண்மலையை அடிக்கிறான், ඒ කන්දට ගසනවා, தண்ணீர் வருகிறது, වතුර පැමිණෙනවා, எல்லாரும் குடிக்கிறாங்க, හැමෝම බොනවා, திருப்தி அடைகிறாங்க. තෘප්තියට සැහැීමටපත් වෙනවා. ஆனால் ඒ නමුත් மனுஷன் தானே, මනුෂ්‍යයා මනුෂ්‍යයෙක් නේද? விழுந்து போன மனுஷன் தானே. වැටුණව මනුෂ්‍යයාමයි. என்னாகம 20ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது ගණන් කතාවේ 20 වෙනි පරිච්ඡේදයට එන විටදී அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවත සහෝදර සහෝදරියනි, இந்த கதையெல்லாம் நாங்க படிச்சு கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். මේ කතන්දර සියල්ල අපි ඉගෙන ගන්න ඕනේ කියලා බුදුන්වහන්සේ ලියා තිබෙනවා. என்னாம் 20ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது ගණන් කතාවේ 20 වෙනි පරිච්ඡේදයට අපි එද්දී திருப்பி அதே சனத்துக்கு தண்ணீர் இல்லாம போகுது. නැවත ඒ සෙනගටම වතුර නැතුව යනවා. ஆமென். ආමේන්. கொஞ்ச நாளைக்கு முந்தி தண்ணி இல்லாம போய் கண்மலையை அடிச்சு தண்ணீர் வர வைத்த தேவன் ටික කාලයකට ඉස්සෙල්ලා වතුර නැති වෙලා පර්වතයට ගාලා වතුර එන්ට සැලසූ දෙවියන් වහන්සේ திருப்பியும் அதே அற்புதத்தை செய்வார் என்கிற விசுவாசம் இந்த மோட்டு சனத்துக்கு இல்லாம போயிட்டு பாருங்க. නැවත ඒ ආස්කම කරයි කියනවා මේ මෝඩ සෙනගට නැතිව ගියා. நாங்களும் அப்படித்தானே. අපිත් එහෙමයි. நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. අපගේ ජීවිතය බලන්න. ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்கள் செய்திருக்காரு. දෙවියන් වහන්සේ කොච්චර ආස්කම් කර තිබෙනවද? ஆனா ஒரு சின்ன பிரச்சனை வந்த பொழுது, නමුත් කුඩා ප්‍රශ්නයක් ආව විට ஐயோ பாஸ்டர், අනේ පාස් ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், යාඥා කරන්න என்ன පාස් நடக்க போகுதோ தெரியாது. මොනවාද සිදුවෙන්නේ කියලා දන්නේ නැහැ. இந்த பழைய அற்புதங்கள் எல்லாம் மறந்துருப்போம். පරණ ආස්කම් සියල්ල අමතක කරලා அன்றைக்கு செய்த தேவன் இன்றைக்கு செய்வார் என்கிற விசுவாசம் இல்ல. එදා කරපු දෙවියන් වහන්සේ අද කරයි කියනවා ඇදහිල්ලක් නැහැ. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்கிற விசுவாசம் இல்ல. උන්වහන්සේ ඊයේ තදා සදාකල් නොවෙනස් දෙවියන් වහන්සේ කියලා ඇදහිල්ලක් නැහැ. சரி, இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்துல දැන් මේ මොහොතේ මේ වාතාවරණයේදී திருப்பி மோசே போய் மோங்குப்புறம் விழுகிறான். නැවත මෝසස් ගිහලා මුණින් අතට වැටෙනවා. ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லுகிறாரு. දෙවියන් වහන්සේ කාරණාවක් කියනවා. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? දෙවියන් වහන්සේ කොහොමද කියන්නේ? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மோசேட்ட பார்த்து சொல்லுகிறார், நீ போய் அந்த கண்மலையிலோடு பேசு, அப்பொழுது தண்ணி வரும். දෙවියන් වහන්සේ මෝසෙස්ට කියනවා ඒ පර්වතයේ දෙස බලා කතා කරන්න, එවිට වතුර එනවා කියලා. ஆண்டவர் மோசேக்கு என்ன சொன்னார்? දෙවියන් වහන්සේ මෝසෙස්ට කොහොමද කිව්වේ? ஃபர்ஸ்ட் டைம் சொன்னார், கண்மலையை ஒருக்க அடி. පළවෙනි වතාවේ කිව්වා ඒ පර්වතයට ගසන්න. தண்ணீர் வந்தது. වතුර ආවා. இப்ப இரண்டாவது தடவை ஆண்டவர் சொல்லுகிறார், මේ දෙවෙනි වතාවේ දෙවියන් වහන්සේ කියනවා நீ கண்மலையை பார்த்து பேசு. ඒ පර්වතයේ දෙස බලා කතා ஆனா කරන්න. மோசே என்ன செய்கிறான்? නමුත් මෝසෙ කොහොමද කරන්නේ? 11ஆம் வசனத்திலே 11 වෙනි தன் පදයේ கையை ஓங்கி
තමාගේ අත දිගු කොට கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். පර්වතයට තමාගේ සැරෑටින් දෙවතාවක් ගැව්වේය. உடனே தண்ணீர் புறப்பட்டது. විගසින් වතුර පැමුණුනේය. சபையார் குடித்தார்கள். සභාවේ ඇය ඔවුන් බිව්වේය. அவர்கள் மிருகங்களும் குடித்தது. ඔවුන්ගේ සිපාවන්ද බිව්වේය. கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. ඔබ අවධානයෙන් කන් දෙන්න. ஆண்டவர் மோசேக்கு சொன்னார் கண்மலையோடு பேசு. දෙවියන් වහන්සේ මෝසෙස්ට කිව්වා පර්වතයේ සමග කතා කරන්න. இவன் தைகையில இருந்த கோலை எடுத்து 2 முறை அடிக்கிறான். ඔව් තමා ළඟ තිබෙන සැරෑටි අරන් දෙපාරක් ගසනවා. ஆனாலும் கிருபையுள்ள தேவன் தண்ணீர் கொடுத்தார். නමුත් කරුණා සම්පන්න දෙවියන් වහන්සේ වතුර දුන්නා. தண்ணீர் கொடுத்து ஜனங்கள் எல்லாம் குடிச்ச பிறகு மோசே ஏரன் கம்மியர்னு சொல்றாரு. ඔවුන් උන්වහන්සේ වතුර දීලා සෙනග සිව්පාවන් බිව්වාට පස්සේ ආරොන්ද මෝසේවද උන්වහන්සේ අඬගසනවා. 12ாம் வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 12 වෙනි පදේ උන්වහන්සේ කුමක්ද කියන්නේ කියලා බලන්න. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி ඉන්පසු උන්වහන්සේ මෝසෙස් සහ ආරොන් කතා කොට இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பதாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். නුඹලා ඊශ්‍රායෙල් සෙනගට ඉදිරියේ මාව අගෞරවයට පැමිණි ලෙස කරපු නිසා මේ මම විශ්වාස නොකළ බැවින් ඒ දේශයට මම පුරුදු දේශයට නුඹලා යන්නේ නැහැ කියලා இந்த කිව්වා. கதை இங்க 90% தெரியும். මේ කතාව 190ක් දන්නවා ඔබ. நீங்க எல்லாம் என்ன நினைச்சிருக்கீங்க? ඔබ සියලු දෙනා කුමක්ද සිතාගෙන ඉන්නේ? எவனோ ஒருத்தன் அமெரிக்கால அங்க இருந்து வந்து சொன்னதை நம்பிட்டு இருக்கீங்க. කවුදෝ කෙනෙක් ඇමරිකාවේ ඉඳන් කියපු දෙයක් අවිල්ල කියපු දෙයක් ඔබ අසාගෙන ඉන්නවා. அவன் என்ன சொன்னா? ඔව් කුමක්ද කිව්වේ? மோசே கோபப்பட்டு 2 தடவை மலையை அடிச்சு அதனால தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண நாட்டுக்கு போக விடல. මෝසෙස් කෝප වෙලා පර්වතයට දෙපාරක් ගැව්වා. එම නිසා තමයි උන්වහන්සේ කෝප වෙලා ඒ පොරොන්දු දේශයට යව්වේ නැත්තේ. அது பிள்ளை. ඒක වැරදි. வசனத்தை படிச்சு பாருங்க. වචනේ ඉගෙනගෙන බලන්න. வசனம் என்ன சொல்லுது? වචනේ කුමක්ද කියන්නේ? அதுதான் முக்கியம். ඒක තමයි වැදගත්. வசனத்தை திருப்பி வாசிக்கிறேன் கேளுங்க. වචනේ කියවන්නම් බලන්න. வசனம் என்ன சொல்லுகிறது? වචනේ කියනවා இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பதாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால். ඊශ්‍රායෙල් සෙනග අතරේ අගෞරවයට පැමිණෙන ලෙස නුඹලා මාව ඇදහි නැත් විශ්වාස නොකළ බැවින්. அவன் கோபப்பட்டு 2 முறை அடிச்சதுக்காக அல்ல. ඔව් කෝප වෙලා දෙපාරක් ගසපු නිසා නොව. அவனுக்கு கண்மலையோடு பேசுவதற்கு விசுவாசம் இல்ல. ඔවුන්ට පර්වතයේ සමග කතා කිරීමට විශ්වාසයක් නැතිව ගියා. விசுவாசம் இல்லாததினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டுக்கு போக மாட்டீங்க. විශ්වාසය නැති නිසා පොරොන්දු දේශයට යන්නේ නැහැ. அன்புள்ள மட்டக்குழிய சபையே, ප්‍රේමාන්ත මණ්ඩකුලේ සභාව விசுவாசம் இல்லாவிட்டால் ඇදහිල්ල ඔබට නැත්නම් இரண்டாம் வருகையிலே போக முடியாது. දෙවනි ඊමේදී ඔබට යන්නට බැහැ. ஆமென். ආමේන්. மோசே ஆண்டவர் சொன்னார் பேசு. මෝසෙස් දෙවියන් වහන්සේ කිව්වා කතා அவன் කරපන්න. விசுவாசம் இல்லாதபடியா கோலா எடுத்து 2 முறை அடிச்சான். ஒரு முறை அடிச்சா வராது போல 2 முறை அடிக்கணும்னு அடி. ඔවුන්ට ඇදහිල්ල නැති නිසා දෙපාරක් ගැව්වා. එකපාරක් ගැව්වොත් එන්නේ නැහැ කියලා අවිශ්වාස කළා. දෙපාරක් ගැව්වා. ஆமென். ආමේන්. என் பைபிள்ல இப்படிதான் போட்டிருக்கு. මාගේ බයිබලේ ඒක තමයි තිබෙන්නේ. உங்க பைபிள்ல வேற மாதிரி போட்டிருக்கோ தெரியாது. ඔබගේ බයිබල වෙනස් විදිහට තිබෙනවද කියලා நான் දන්නේ என் නැහැ. பைபிளை நான் விசுவாசிக்கிறேன். මම මාගේ බයිබලේ විශ්වාස කරනවා. ආමේන්. ආමේන්. மோசேக்கு விசுவாசம் இல்ல. මෝසෙස් ඇදහිල්ලක් නැතුව ගියා. தண்டனை என்ன தெரியுமா? දඬුවම කුමක්ද දන්නවද? பாலும் தேளும் ஓடுகிற நாட்டுக்கு உன்னால போக முடியாது மோசே. කිරිසා මී පැණි ඉතිරි යන දේශයට නුඹට යන්න බෑ මෝසස්. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර සහෝදරියනි. உங்களுடைய விசுவாசம் எப்படி? ඔබගේ ඇදහිල්ල කොහමද? வார்த்தைகள் வருகிறதா? වචන පැමිණෙනවද? விசுவாச வார்த்தைகள் வருகிறதா? ඇදහිල්ලේ වචන පැමිණෙනවද? ஆமென். ආමේன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර இந்த සහෝදරියනි. விசுவாசம் எப்படி, இந்த விசுவாச வார்த்தைகள் எப்படி வரும்னு ஒரு நல்ல அருமையான வசனம் இருக்கு. මේ වචන ඇදහිලි වචනේ කොහමද එන්නේ කියලා ලස්සන පදයක් තිබෙනවා. நல்ல அருமையான ஒரு வசனம். ඒක ලස්සන පදයක්. சங்கீதம் 39 அதிகாரம் 3 வசனம். ගීතාවලියේ 39 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදය. இந்த வசனத்துக்குள்ள பெரிய ஒரு பொக்கிஷமே அடங்கி இருக்குது. මේ වචනය තුල ලොකු වස්තුවක් අඩංගු වී තිබෙනවා. சங்கீதம் 39:3. ගීතාවලියේ 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, මාගේ සිත මා තුළ උණුවිය, நான் தியானிக்கையிலே அக்கினி மூண்டது, මා මෙනෙහි කරද්දීම ගින්න ඇවුළුනේය. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். එවිටදී මාගේ මුඛයෙන් මම විලාප
අයදුම් කෙලිමි. வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது இருதயத்துக்குள்ளே ஒரு அனல் உண்டாகும். දේව වචනේ කියවද්දී අදවත තුල ගින්නක් ඇති වෙනවා. சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? සමහරය කුමද කරන්න කියලා දන්නවද? ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி හැමදාම උදෑසන නැගිටලා 23ஆம் சங்கீதத்தை வாசிச்சு மூடி வச்சிருவாங்க. 23 වෙනි ගීතාවලිය කියවලා වහලා තියෙනවා. அதை விட மோசமான இன்னொரு கிரவுட் இருக்கு. ඊට වඩා භයානක කණ්ඩායමක් සිටිනවා. 91 சங்கீதம் மாத்திரம் வாசிச்சு வச்சிருவாங்க. 91 වෙනි ගීතාවලිය පමණක් කියවලා තබනවා. அனல் மூடுமா? ගින්න ඇවිලෙයිද? மூடாது. ඒ ඇවිලෙන්නේ නැහැ. நீங்க வேத வசனத்தை அனல் கொள்ளுற வரைக்கும் வாசிக்கணும். ඔබ දේව වචනය ගිනි ඇවිලෙන තාක්කල් ඔබ කියවන්න ඕනේ. ஆமென். ආමේන්. அதுக்கு டைம் வேணும். ඒකට වේලාව අවශ්‍යයි. டைம் கொடுக்க உங்களுக்கு ஆசை இருக்கா? වේලාව දෙන්න ඔබට ආශාවක් තිබෙනවද? 39ஆம் சங்கீதத்தில் நல்ல திட்டவட்டமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. 39 වෙනි ගීතාවලිය අරියාකාර ලියා තිබෙනවා. வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அனல் உண்டாகிறது. දේව වචනේ කියවද්දී සිත උණු වෙනවා. அதை தியானிக்கும் பொழுது ඒක මෙනෙහි කරද්දී அக்கினி பற்றி எரிகிறது. ගින්න ඇවුලුනේය. ஆமென். ආමේන්. இந்த பைபிள்ல அக்கினி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? මේ බයිබලයේ ගින්න තිබෙන ඔබ දන්නවද? மகோன்னு கத்தி அந்நிய பாஷை பேசி அக்கினி வராது. නිකන් ඕගාලා කතා කරලා අන්නේ භාෂාව කතා කරලා ගින්න එන්නේ නැහැ. பாஸ்டர் என் கை நடுங்குது பாஸ்டர். පාසු මගේ අත அப்படி වෙවුලනවා. அக்கினி வந்தது பாஸ்டர். එහෙම ගින්න ආව පාසු. மண்ணாங்கட்டி. කිසිම කමක් නැහැ. வேத வசனத்தை வாசிச்சா அக்கினி வரும். දේව වචනේ කියවුව තමයි ගින්න එන්නේ. ஆமென். ආමේන්. அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. ඒ නිසා තමයි දේව වචනේ කියවන්නේ. இன்னொருத்தன் கை வச்சா போல உங்களுக்கு அக்கினி வராது. තව එක්කෙනෙක් අත දැබුවොත් ඔබට ගින්න එන්නේ නැහැ. நீங்க வேத வசனத்தை வாசிங்க. ඔබ දේව වචනේ කියවන්න. அதை தியானியுங்க. ඒක මෙනෙහි කරන්න. அப்பதான் அக்கினி பற்றி. ඒ පිටි තමයි ගින්න ඇවිලෙන්නේ. ஹalleluya. හalleluya. கிறிஸ்தவ ஜனமே, කිතුණු සෙනගෙනි. சபை எங்க போய் கொண்டிருக்குது? සභාව කොහෙටද යන්නේ? அனல் கொள்ளும் மட்டும் வசனத்தை வாசியுங்க. ගින්න ඇවිලෙන තාක්කල් ඔබ වචනේ කියවන්න. அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது அக்கினி வருகிறது. ඒ වචනේ මෙනෙහි කරන විදිහට ගින්න ඇවිලෙනවා. அந்த அக்கினி பற்றி எரியும் பொழுது வாயினால் பேசுங்க, ඒ எல்லாம் நடக்கும். ඒ ගින්න ඇවිලෙන විදිහට කටින් කතා කරන්න හැම දෙයක්ම සිදු වෙනවා. வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லலாமா? මගේ ජීවිතේ සිදුවන සිදුවීමක් කියන්නද? என்னுடைய மகளுடைய திருமணம் 2014ஆம் வருடத்தில் நடைபெற்றது. 2014 වර්ෂයේදී මගේ දියණියගේ විවාහය සිදු වුණා. குழந்தை பிறக்கல. දරුවන් ඉපදුනේ නැහැ. 2016ஆம் ஆண்டுல என் மகனுக்கு திருமணம் நடந்தது. 2016 මගේ පුතාට විවාහය සිදු වුණා. அவன் திருமணம் முடிஞ்சு உடனே குழந்தை பெற்றுக்கொண்டான். ඔව් විවාහ වෙලා විගසිම දරුවෙක් ලබා ගත්තා. இப்பொழுது ஒரு 3-4 ஆண்டுகள் பாஸ் பண்ணிடு. දැන් අවුරුදු 2-3ක් පසු වුණා. நான் ஒரு நாள் ஆஸ்திரேலியாவுக்கு போய் இருக்கும் பொழுது මම දවසක් ඔස්ට්‍රේලියාවට ගිහින් என் සිටිද්දී மகள் மிகவும் கவலையோடு சொன்னா, මගේ දියණිය ඊට දුකින් "டடா, කිව්වා තාත්තේ ஏன் ஆண்டவர் எனக்கு குழந்தை கொடுக்கல? ඇයි දෙවියන් වහන්සේ මට දරුවෙක් දුන්නේ නැත්තේ? சஞ்சித்துக்கு கொடுத்திருக்கிறாரு, අයියට දී තිබෙනවා ஏன் නේද? எனக்கு கொடுக்கல?" ඇයි මට දුන්නේ නැත්තේ? நான் மூஞ்ச பார்த்து சொன்னேன், මම මුහුණ දිහා அடுத்த බලලා வருஷம் இந்த நேரத்துல உனக்கு குழந்தை பிறக்கும். ඊළඟ අවුරුද්දේදී මේ අවුරුද්දේ වෙනකොට ඔබට දරුවෙක් උප්පත්ති ලබනවා. அவ்வளவுதான் நான் சொன்னேன். එච්චරයි මං කිව්වේ. அதே மாதிரி ඒ நான் ආකාරයට சொன்ன மாதிரி මං කිව් ආකාරයට அடுத்த வருஷம் அதே நாள்ல அவருக்கு குழந்தை பிறந்தது. சகோதர சகோதரி, ඊළඟ අවුරුද්දේ ඒ මාසෙම දරුවා ඉපදුනා. அன்புள்ள சகோதர சகோதரர்களே, සිනවන්ත සහෝදර இந்த வேத සහෝදරයනි வசனம் ஒரு அக்கினி. මේ දේව වචනේ ගින්නක්. அதை தியானிக்கும் பொழுது அக்கினி பற்றி எரியும். ඒක මෙනෙහි කරද්දී ගින්න ඇවිලෙනවා. உங்களால செய்ய முடியும். ඔබට ඒක කරන්න පුළුවන්. டைம் கொடுத்து படிப்பீங்களா? වේලාව දීලා ඉගෙන ගන්නවද? தியானிப்பீங்களா? මෙනෙහි කරනවද? அல்லது ஒரு சங்கீதம் மாத்திரம் வாசிச்சு மூடி வைப்பீங்களா? එසේ නැත්නම් ගීතාවලිය විතරක් කියවලා වහලා இந்த තියෙනවද? கடைசி காலத்துல நாங்க மாறுவோம். මේ අවසාන කාලේදී අපි මාරු වෙමු. சங்கீதம் 39:3 மறந்துடாதீங்க. ගීතාවලිය 33 අමතක කරන්න එපා. ஒவ்வொருவராலும் செய்ய முடியும். ඔබ සියලු දෙනාටම කරන්න පුළුවන්. ஆமென். ආමේන්. அந்த பாஸ்டர் சொல்லணும், இவர் சொல்லணும் அவசியம் இல்ல. ඒ පාස්ටර් කියන්නනේ මෙයා කියන්නනේ අවශ්‍යයක් නැහැ. நீங்க சொல்லுங்க. ඔබ කියන්න. வேத வசனத்தை படியுங்க, දේව වචනේ ඉගෙන ගන්න. தியானியுங்க. මෙනෙහි කරන්න. அக்கினி பற்றி எரியும் பொழுது பேசுங்க. ගින්න ඇවිලෙද්දී ඔබ කතා කරන්න. சொல்றது நடக்கும். ඔබ කියන දේ සිදු වෙනවා. ආමේන්. ආමේන්. பாஸ்டர் பால் யோங்கிச்சோ சொன்ன ஒரு கதை. පාස්ටර් පෝල් යොගිච් කියපු කතාව. அவர் இந்த திருமணம் முடியாத வாலிப பெண்களுக்கு சொல்ற ஒரு கதை. ඔව් විවාහ නොවූ තරුණියන්ට කියනව කතාව. அவர் சொல்றது என்ன தெரியுமா? ඔව් කියන්නේ කොහොමද දන්නවද? ஒரு பேப்பர் எடுங்க,
එක කොළ කැල්ලක් ගන්න. ஒரு ஆம்பளை பையனை வரையுங்க. එක පිරිමියෙක්ගේ රූපයක් වඳින්න. அவன் மூக்கு எப்படி இருக்கணும், காது எப்படி இருக்கணும், வாய் எப்படி இருக்கணும், தலை மயிர் என்ன கலர்ல இருக்கணும், எத்தனை அடி உயரம் இருக்கணும், எத்தனை அடி அகலம் இருக்கணும். ඔව් කොහමද ඉන්නනේ ඔහුගේ මූණ ඇස්වල ඇස කට නහය நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க. ඔව් කොච්චර උසද දිගද පළල්ද කොහමද ඉන්න ඕනි කියලා ඔබ අඳින්න. எல்லாம் டீட்டெயிலா வரைஞ்சிட்டுது. හැම දෙයක්ම විස්තරාත්මකව ඔබ ලියලා பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ඔබ තියලා යාඥා කරන්න. இயேசுவே, යේසුනි இப்படிப்பட்ட ஒரு மணமகனை எனக்கு கொடுக்க போறதுக்காக நன்றி. මෙවැනි මනමාලයෙක් මට දෙන්න යන්නේ සංස්තුතියි. அத பைபிள்ல வச்சுக்கொள்ளுங்க. ඒක බයිබලයේ තබා ගන්න. பைபிள்ல வச்சா போதாது. බයිබලයේ තිබ්බොත් මදි. பைபிள்ல வைக்கிறது சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? බයිබලයේ තියන්න ඕනි කාරණාව කොහොමද දන්නවද? ஒவ்வொரு நாளும் பைபிளை வாசிக்கணும்னா அந்த தாளை பாப்பீங்க. හැමදාම බයිබලයේ කියවදී ඒ කොළ කැල්ල බලනවා. அந்த தாளை பார்த்து ඒ කොළ කැල්ල திருப்பி බලලා அதுல கை வச்சு නැවත අත තබා பரவாயில்ல வெள்ளைக்காரன் வேணும்னா வெள்ளைக்காரன் எழுதுங்க. සුද්දෙක් ඕනේ නම් ඔබ සුද්දෙක් කියලා ලියන්න. ஆமென். ஆமென். கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. අත තබලා යාඥා කරන්න. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை எனக்கு தர போறீரே. ස්වාමිනේ මෙවැනි මනමාලයෙක් මට දෙන්න அதுக்கு உமக்கு යනවා. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ඒකට ඔබට ස්තුතියි. இயேசுவின் நாமத்துல பெற்றுக்கொள்கிறேன். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ලබා ගනිමි. போல் யோங்கிச்சே சொல்றாரு, පෝල් යොංගිච කියනවා அவருடைய சபைக்கு எல்லாம் இதை செய்ய சொல்லி கொடுத்தாரு. ඔහුගේ සභාවට මේක කරන්න කියලා කියා දුන්නා. அநேக பேருக்கு திருமணம் முடிஞ்சது. බොහෝ අයට විවාහ සිදු වුණා. விசுவாசம். ඇදහිල්ල. ஆமென். ආමේන්. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசம். ලෝකේ ජය ගන්නා වූ ජය ඇදහිල්ල. பெட்ரோல் போயிடுச்சு, கேஸ் இல்ல, தடுமாறாதீங்க. පෙට්‍රෝල් වියල ගියා ගෑස් නැහැ කියලා ඔබ අවදි වෙන්න එපා. ஆண்டவர் காப்ரியேல் தூதனை அனுப்புவார் கேஸ் சிலிண்டரோட உங்க வீட்டுக்கு. දෙවියන් වහන්සේ ගාබ්‍රියෙල් දූතයා එවයි ගෑස් සිලින්ඩර් එක ඔබගේ அந்த නිවසේට. விசுவாசம் இருக்கணும் உங்களுக்கு. ඒ ඇදහිල්ල ඔබට තිබෙන්න ඕනේ. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවන්ත සහෝදර සහෝදරියනි. விசுவாசம் என்றால் தேவனுடைய பலன். ඇදහිල්ල කියන්නේ දෙවියන් වහන්සේගේ බලයක්. உங்களுக்கு இந்த 6 பாயிண்ட் மசில் தேவையில்ல. ඔබට මේ 6 point මසල් දෙක ශරීරය අවශ්‍ය නැහැ. விசுவாசம் இருந்தா உங்களை போல பலசாலியே கிடையாது. ඔබ ඇදහිල්ලෙන් සිටින ඔබට වඩා බල සම්පන්න කෙනෙක් නැහැ. ஆமென். ආමේන්. கிரேக்க சைரோபிசியன் என்ற ஒரு ஸ்திரீ வருகிறாள். அவ கிரேக்க மதத்தை சேர்ந்தவ. ග්‍රීක් භාෂාවට අයිති ස්ත්‍රියෙක් වෙනවා. அவ இயேசுவிடத்துல வந்து மார்க் 7ஆம் அதிகாரத்துல මාර්ක් 7 වෙනි පරිච්ඡේදයේ இயேசுவின் பாதத்துல வந்து விழுந்து சொல்லுகிறா, යේසුස් වහන්සේගේ පාද පාමුලට ඇවිල්ලා වැටලා ஆண்டவரே, කියනවා ස්වාමිනී என் மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. මගේ දියණිය යක්ෂාවේශව සිටිනවා. எப்படி? කොහමද? பிசாசு பிடிச்சிருக்கு. යක්ෂාවේශව என் සිටිනවා. மகளுக்கு நீங்க இந்த பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கணும். මගේ දියණියට මේ යක්ෂයාගෙන් නිදහස ලබා දෙන්න. இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? යේසුස් වහන්සේ කොහමද කියන්නේ முதல்ல කියලා නේද? சீஷர்லாம் அவரை துரத்த பார்த்தாங்க. මුලින්ම ගෝලයන් ඔහුව එලවන්න බැලුවා. ஆனா அவ வந்து இயேசுவோட பாதத்துல விழுந்து கெஞ்சிரா. නමුත් උන්වහන්සේ ඒ ස්ත්‍රිය උන්වහන්සේගේ පාද පාමුල වැටිලා කියනවා. அப்ப இயேசு என்ன சொல்லுகிறாரு? යේසුස් වහන්සේ කොහමද කියන්නේ? முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல என்றாரு. ප්‍රථමයෙන් දරුවන් තෘප්තියට පත්වෙච්චාදී දරුවන්ගේ රොටි අරන් බල්ලන්ට දමන්න හොඳ නෑ අය. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கிரேக்க பெண், நீ ஒரு நாய், இஸ்ரவேல் ஜனங்கள் பிள்ளைகள் அவர்களுக்கு போடுற அப்பத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன். දෙවියන් වහන්සේ කියනවා ඔබ ග්‍රීකයෙක් අන්‍ය ජාතිකයෙක් ඔබ බල්ලෙක් ඊශ්‍රායල් සෙනඟ මගේ සෙනඟ ඔවුන්ට දෙන රොටි නුඹට දෙන්නේ නැහැ. ஆனா அவ என்ன சொல்றா தெரியுமா? නමුත් ඔහු ඈ කොහමද කියන්නේ? 28ஆம் வசனத்திலே 28 වෙනි පදයේ அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, උත්තර දෙමින් ஆகிலும் සෙසේය. மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்திர துணிக்கைகளை தின்னுமே என்றார். ස්වාමිනී බල්ලන් ඒ යට තිබෙනා වූ කැබලි කෑම කැබලි කනවනේ කියලා කියනවා. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ඔබ කුමක්ද කල්පනා කරන්නේ? அவள் தன்னை தாழ்த்தினாள். තමාව යටත් කරා. ஓ, நான் ஒரு நாய்க்குட்டி என்று ஏற்றுக்கொண்டாள். ඔව් මම බලු පැටියෙක් කියලා බාරගත්තා. அதனால இயேசு அற்புதம் செய்தார். එම නිසා යේසුස් වහන්සේ ආස්කම් කරා. வசனத்தை பார்ப்போம். වචනේ බලන්න. 29ஆம் வசனம். 29 වෙනි පදයේ அப்பொழுது அவர் நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிட்டு. එවිට උන්වහන්සේ නුඹ කිව් වචනේ අනුව ඵලයන්ව යක්ෂයා නුඹගේ දරුවන්ගෙන් ගියේය කියලා කිව්වා. நீ சொன்ன வார்த்தை. නුඹ කිව්වා වචනය. உங்களுக்கு தெரியுமா? ඔබ දන්නවද? நீங்க ஜெபத்துல சொல்லுகிற வார்த்தைகள் ඔබ යාඥාවේ කියනා වචන ஆண்டவரை செயல்படுத்த வைக்கும். දෙවියන් වහන්සේව ක්‍රියාවට නංවයි. சில கிறிஸ்தவர்கள் வந்து ஒப்பாரி வைப்பாங்க பார். සමහර කිතුණුවන් විලාප දෙනවා. நாங்க நம்ம செவ்வாய் கூட்டத்துல இந்த
ஜெப வேண்டுகோள் வேணுங்கிறவங்க தாளில் எழுதி தாங்கன்னு சொல்லுவோம். අපි සෆාය මීටිම් එකේ යාඥා ඉල්ලි මුණ අය ඔබ ලියලා දෙන්න කියලා කියනවා. நான் அவர்கள்ட்ட சொல்லுவேன், මං ඔවුන්ට කියනවා உங்களோட தேவை ஆண்டவருக்கு தெரியும், ඔබගේ අවශ්‍යතාවය දෙවියන් වහන්සේට දන්නවා. ஆனா உங்களோட சுயசரிதையை எழுதாதீங்க, ඔබගේ ඉතිහාසය ලියන්න එපා. உங்களுடைய தேவையை மாத்திரம் எழுதுங்க. ඔබගේ අවශ්‍යතාවය පමණක් கேட்க ලියන්න. மாட்டாங்க. අසන්නේ නැහැ. தாத்தா பேர், பாட்டி பேர், தாத்தா பிறந்த ஊர், பாட்டி பிறந்த ஊர், அம்மா அப்பா பிறந்த ஊர், எல்லா பயாலஜி தியாலஜி எல்லாத்தையும் எழுதி ඒක අසන්නේ ඕ අම්මගේ සීයාගේ ආච්චිගේ ඔවුන්ගේ ඉතිහාසයේ හැම දෙයක්ම ලියලා கடைசியில எழுதுவாங்க, අවසානයේදී ලියනවා எனக்கு இடுப்புல ஒரு வலி இருக்கு பாஸ்டர், මගේ කොන්ද කැකුමක් තිබෙනවා அதுக்காக පාස්. ஜெபம் பண்ணுங்க. ඒ උදෙසා යාඥා. ஆண்டவருக்கே வேணான்னு போயிடும். දෙවියන් වහන්සේට මෙපා වෙලා යයි. ஆமென். ආමේන්. ஜெபம் பண்ணும் பொழுது යාඥා කරද්දී விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ඇදහිල්ලෙන් ඔබ යාඥා කළ යුතුයි. ஆண்டவர் லாசருவின் கல்லறைக்கு முன்பதாக ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க. යේසුස් වහන්සේ ලාසර්ගේ සෝන් කොත ළඟ යාඥාවක් කරනවා. ஆண்டவரே, ස්වාමිනී நீர் எப்பொழுதும் என்னை கேட்கிறவர், නුඹ නිතරම මගේ හඬ අසන්නව දෙවියන් වහන්සේ. அவ்வளவுதான். එච්චරයි. நீர் எப்பொழுதும் என்னை கேட்கிறவர், ඔබ නිතරම මගේ හඬ අසනවා. இப்பொழுது நீ கேட்டபடியா உமக்கு நன்றி. දැනත් ඔබ ඇසු නිසා ස්තුතියි. லாசருவே வெளியே வா. ලාසර් එළියට වරෙන්න. விசுவாசத்தினால் பண்ணுகிற ஜெபம். ඇදහිල්ලෙන් කරන්නව යාඥාව. சகோதர சகோதரி, உங்களோட தேவை என்ன, எப்படிப்பட்ட தேவை என்பது அவருக்கு தெரியும். සහෝදර සහෝදරියන් ඔබගේ අවශ්‍යතාවය කුමක්ද කොමෙනි අවශ්‍යතාවයද කියලා උන්වහන්සේ දන්නවා. இந்த சகோதரி அவளுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின் நிமித்தமாக ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். මේ සහෝදරි තමාගේ කටින් නික්මුණ වචනේ කරන කොටගෙන උන්වහන්සේ අස්කම් කරා. கடைசியாக අවසාන වශයෙන් மார்க்கு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல මාර්ක් 11 වෙනි පරිච්ඡේදයේ ஆண்டவர் சொல்கிறார், ස්වාමීන් වහන්සේ කියනවා எல்லாருக்கும் தெரிஞ்ச வாக்கியங்கள் தான். සියලු දෙනාට දන්නා වචන. எவனாலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். යමෙක් මේ කන්දට කතා කොට මේ කන්දකින් වැටෙන්නේ කියලා ඇදහිල්ලෙන් අදාගෙන කිව්වොත් ඒක එසේම සිදුවන්නේ කියලා කියනවා. எவ்வளவு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆண்டவர் கிளியரா எழுதியிருக்காருன்னு பாருங்க. ඒ වචනේ බලන්න පියවරින් පියවරට උන්වහන්සේ ලියා තිබෙනවා. எவனாகிலும் කෙනෙක් இந்த மலையை பார்த்து, කවරෙක් නමුත් මේ කන්දට කතා කොට முதல்ல உங்களோட பிரச்சனையை பாருங்க, ප්‍රථම ඔබගේ ප්‍රශ්නේ බලන්න. பார்த்து බලලා நீ பெயர்ந்து නුඹ ගොස් சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ ඉදිරි මූදේ වැටියන්න என்று சொல்லி මෙසේ කියා தான் சொன்னபடியே நடக்கும் என்று තමාගේ සිතින් සැකනකොට විශ්වාස කරොත් தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், තමාගේ සිතින් සැකනකොට කතා කරොත් நீ அப்படி சொன்னால் நாளை காலையில வந்துரும்னு சொல்லல. නුඹ එසේ කිව්වොත් ඊට උදෙන්ම එයි කියලා කිව්වේ නෑ. ஆமென். நீ ආමේන්. அப்படி சொன்னா நாளைக்கு ராத்திரி வரும்னு சொல்லல. නුඹ එසේ කිව්වොත් ඊට රාත්‍රියේම සිදුවෙයි කියලා කිව්වේ නෑ. நீ அப்படி சொன்னா இன்னும் ஒரு கிழமை 7 நாட்கள்ல வரும்னு சொல்லல. නුඹ එසේ කරොත් දවස් 7න් සතියෙන් එයි කියලා நீ කිව්වේ නෑ. சந்தேகப்படாமல் சொன்னால், නුඹ සැක නොකොට කිව්වොත් உன் இருதயத்திலே விசுவாசித்தால், තමාගේ සිතින් අදාහගත්තොත් நீ சொன்னபடியே නුඹ කිව් ஆகும். සිදුවන්නේය. கட்டாயமாக ஆகும். අනිවාර්යයෙන්ම සිදුවන්නේය. ஆண்டவர் ஆகும் என்று சொன்னார், ஆகும். උන්වහන්සේ සිදුවෙයි කියලා කිව්වොත් සිදු වෙනවා. எப்பன்னு சொல்லல, කවදාද කියලා කිව්වේ නෑ. ஆனபடினால එම නිසා அது ஆகும் நடக்கிற வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருங்க. ඒක සිදු වෙන තාක්කල් කියාගෙනම සිටින්න. ஆமென். ආමේන්. சந்தேகப்படாமல், සැක නොකොට இருதயத்திலே சந்தேகப்படாமல் අදවතේ සැක නොකොට சொல்லிக்கொண்டே இருங்க. කියාගෙනම සිටින්න. தான் நடக்க போகுது நடக்க போகுது நடக்க போகுதுன்னு விசுவாசத்தோட, මේක සිදු වෙනවා සිදු වෙනවා සිදු වෙනවා කියලා ඇදහිල්ලෙන් நடக்க போகுது நடக்க போகுதுன்னு விசுவாசத்தோட சொல்லிக்கொண்டே இருங்க. ඇදහිල්ලෙන් සිදුවෙන්ට යනවා සිදුවෙන්ට යනවා කියලා කියාගෙනම ඉන්න. ஒரு நாள் நடக்கும். දවසක් සිදු වෙනවා. ஆண்டவருடைய டைம் அவருடைய டைம். දෙවියන් වහන්සේගේ වේලාව උන්වහන්සේගේ உங்க වේලාව. டைம் டேபிள் பண்ணி அவர் வேலை செய்ய மாட்டார். ඔබගේ කාලසටහන අනුව උන්වහන්සේ ක්‍රියා කරන්නේ නැහැ. நீங்க காத்திருக்கணும். ඔබ රැක සිටින්න அதான் ඕනේ. சங்கீதம் 40ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்றான், நான் கண்ணீர் விட்டு உம்மிட்ட கேட்டு இப்ப நீர் பதில் கொடுக்கும் வரை
காத்து கொண்டிருக்கிறேன். දාවිතුමා 4 වෙනි ගීතාවලිය කියනවා මම කඳුලින් ඔබගේ ඉල්ලමේ ඔබ දින තාක්කල් මා රැඳී සිටිමි. 24ஆம் வசனத்தை பாருங்க. 24 වෙනි පදය. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது එවිටදී ඔබ යාඥා කරන කල්ලි எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ කුමන දෙයක් ඔබ ඉල්ලනවාද அவைகளை பெற்றுக்கொள்வோம் ඒක ලබා என்று ගන්න விசுவாசியுங்கள். ලැබෙන්නේ කියා විශ්වාස කරන්න. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். එවිටදී නුඹලාට ලැබෙන්නේ. நாளைக்கு காலையில உண்டாகும்னு சொல்லல. ඒට උදේට ලැබෙන්නේ කියලා சிலர் කිව්වේ அப்படி නෑ. விசுவாசிப்பாங்க, நாளைக்கு நடக்காட்டி ஐயோ இது எல்லாம் என்ன? සමහර විශ්වාස කරන ඊට උදේ සිදුන්නේ නැස අනේ මොනවාද අනේ. இல்ல, නැහැ. ஆண்டவர் சொல்றாரு விசுவாசிங்க, දෙවියන් වහන්සේ කියන அது විශ්වාස කරනවා. கட்டாயம் நடக்கும். ඒක අනිවාර්ය සිදු වෙයි. ஆமென். ආමේන්. இதுதான் விசுவாசம். මේක තමයි ඇදහිල්ල. இவ்வளவு ஆண்டவர் சொல்லி போட்டு මෙච්චරක් උන්වහන්සේ කියලා கடைசியா இத சொல்லி முடிக்கிறாரு பாருங்க. අවසානයේ උන්වහන්සේ කියලා නිම කරනවා 25ஆம் வசனத்துல 25 වෙනි පදේ. முதல்ல பேசுறத பத்தி சொல்றாரு, அதுக்கப்புறம் ஜெபம் பண்றத பத்தி சொல்லுகிறாரு. ප්‍රථමයෙන් කතා කරන එක කියනවා දෙවන යාඥා කරන එක කියනවා நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது නුඹලා සිට යාඥා කරන කල්ලි பாருங்க, இந்த விசுவாச கதையோட ஆண்டவர் இதை கனெக்ட் பண்றாரு. බලන්න ඇදහිල්ලේ කතාව සමග මේක සම්බන්ධ කරනවා. எப்போதான் யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? කවදාරි ඔබ කල්පනා කර බැලුවද? 23ஆம் வசனம் விசுவாசத்தை பற்றி, 24ஆம் வசனம் விசுவாசத்தை பற்றி, 25ஆம் வசனம் ஆண்டவர் கொஞ்சம் அப்படி வெளியே போகிறாரு. 23 24 යාඥාවත් ඉල්ලීම ගැන කියා තිබෙනවා. 25 වෙනි පදේදී උන්වහන්සේ අපිටට යනවා. வெளியே போகல, පිටතට ගියේ அது නෑ. ஒரு கனெக்ஷன் உண்டு. ඒකට සම්බන්ධයක් තිබෙනවා. அதுதான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ඒක තමයි ඔබට මා කියා දෙන්න යන්නේ. விசுவாசத்துக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு. ඇදහිල්ලටත් මේ දෙයටත් සම්බන්ධකමක් அந்த තිබෙනවා. கனெக்ஷன் என்ன தெரியுமா? ඒ සම්බන්ධකම කුමක්ද வாஸ்து දන්නවද? பாப்பமா, කියවලා බලමුද? நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது නුඹලා සිට යාඥා කරන කල්ලි ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் නුඹලා කෙනෙක්ගෙන වරදක් තිබෙනවා නම් பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி ස්වර්ගයේ සිටින පියාණන් වහන්සේ නුඹලාගේ වරද නුඹට කමා කරන පිණිස அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ඒ වරද ඔවුන්ට සමා වෙන්න. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර සහෝදරයනි உங்களுக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்தாலும் ඔබට කොච්චර ඇදහිල්ල තිබුණත් இன்னொருத்தனை நீங்க மன்னிக்காட்டி තවත් කෙනෙකුට ඔබ කමාව නුදුන්නොත් அந்த விசுவாசம் டயர்ல காத்து போன மாதிரி பிளட்டா விழுந்துரும். ඒ ඇදහිල්ල ටයර් එකේ උලන් ගියා වගේ සමතලා වෙනවා. ஆமென். ආමේන්. இந்த விசுவாசம், இந்த மலையை பார்த்து பேசுறது, ஜெபம் பண்ணும் பொழுது நம்புறது, விசுவாசிக்கிறது எல்லாம் எப்ப தெரியுமா நடக்கும்? මේ ඇදහිල්ල කන්දට කතා කරන එක ඇදහිල්ලෙන් යාඥා කරන එක මේ සියලු දේ කොයි මොහොතේ සිදු වෙනවද? மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது. අන් අයට ඔබ කමාව දෙද්දී. ஆமென். ආමේන්. அவர்களை மன்னிக்காட்டி ඔවුන්ට කමාව ஒரு නුදුන්නොත් மண்ணாங்கட்டியும் நடக்காது. කිසිම දෙයක් සිදු වෙන්නේ නැහැ. ஆமென். நீங்க எவ்வளவு தலை குப்புற நின்று மலையை பார்த்து பேசினாலும் அது போகாது. ඔබ කොච්චර මුලින් අතට වැටිලා හිටියත් ඒ කන්ද පහව යන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. இன்னொருத்தரை மன்னிக்காம තවත් කෙනෙකුට කමාව නොදී இருதயத்திலே கசப்பும் வெறுப்பும் கோபமும் இருந்தா අදවත තුළ තිත්ත ඉරිෂ්‍යාව වෛරය තිබුණොත් உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் வராது. ඔබගේ යාඥාවට පිළිතුරු அது දෙන්නේ නැහැ. மாத்திரமல்ல, ඒ විතරක් නෙවෙයි. இரண்டாம் வருகையில நீங்க போக மாட்டீங்க. දෙවෙනි ඊමේදී ඔබ යන්නේ නැහැ. இது வேத வசனம். මේක දෙවියන් වහන්සේගේ වචනය. ආමේන්. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ඔබගේ ජීවිතය ආශිර්වාදමත් වෙන්න ඕනේ නම් மற்றவர்களை ஆசீர்வதிங்க, අන් අයට ආශිර්වාද மற்றவர்களை කරන්න. வெறுக்காதீங்க. අන් අයව එපා කරන්න ஒரு එපා. கிறிஸ்தவனுக்கு ஒரு எனிமி இருக்க கூடாது. ඒක කිතුණුවෙක්ට විරුද්ධකාරී සිටින්න හොඳ නැහැ. அதுதான் ஆண்டவர் சொன்னார். ඒ නිසා තමයි දෙවියන් ஒரு වහන්සේ கன்னத்துல කිව්වේ. அடிச்சா மற்ற கன்னத்தை கொடு. එක කම්මුලට ගැව්වොත් අනිත් කම්මුලට දෙන්න. கொடுப்பீங்களா? ඔබ දෙනවාද? அல்லேலூயா. හalleluya. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර සහෝදරියනි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்படி எழுதி வச்சிருக்காரு பாருங்க. ස්වාමීන් වහන්සේට ස්තුති දෙවියන් වහන්සේ මෙසේ ලියා තිබෙන නිසා. இன்னைக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனை. අද ස්වාමි පුරුෂ භාර්ය අතර ප්‍රශ්න. ஆனா மனைவி வந்து அந்நிய பாஷையில பேசி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க பாருங்க. භාර්යාව වැනි අන්‍ය භාෂාව කතා කරලා අනාවැකි කියයි බලන්න. இந்த சீலிங்க்கு மேல போகாது. මේ සීලින් එකට උඩට යන්නේ නැහැ. ஆண்டவர் ஒரு கெஜெட் கொடுத்தா இந்த சீலிங்கை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் எத்தனை பேர் ஜெபம் அங்க தடைப்பட்டு நிக்குது. මුන්වහන්සේ ගැජට් එකක් දුන්නොත් මේක ස්කෑන් කරලා බලන්න පුළුවන් කී දෙනෙක්ගේ යාඥාව උඩට ගියාද නැද්ද කියලා. ஈஸ்ரேல்காரன்ட்ட கேட்டு பார்க்கணும் அப்படி ஒரு கெஜெட் இருக்கான்னு. ඊශ්‍රායල් කාරයන්ගේ ආන්නෝනේ එවැනි ගැජට් එකක් அவன் තියෙනවා. செஞ்சு தருவான். ඔව් අදලා දෙයි. நம்ம வீடு சீலிங்ல, இந்த சபையின் சீலிங்ல எத்தனை பேர் ஜெபம் தடைப்பட்டு அங்க நிக்குது. අපගේ නිවසේ වහලේ අපගේ සභාවේ වහලේ කොච්චර යාඥාව බාධා වෙලා තිබෙනවද කියලා. ஆமென். ආමේන්. ஆண்டவர் சொல்லுகிறார், மற்றவர்களை அன்பு கூறுங்க.
දෙවියන් වහන්සේ කියන අන් අයට ප්‍රේම කරන්න. எதிரிகளை நேசியுங்க. ඔබ විරුද්ධකාරයන්ට ප්‍රේම කරන්න. உங்களை අன்பு செய்கிறவனுக்கு அன்பு செய்கிறதுல பிரயோஜனம் இல்லை என்று சொல்லியிருக்கு. ඔබට ප්‍රේම කරන්න අයට ඔබ ප්‍රේම කරොත් ඒකේ ප්‍රයෝජනයක් නැහැ. ஆமென். ආමේන්. நான் இதோட முடிச்சிட்டு நல்லது எனக்கு கல்லடி விழும். මම මේක අවසන් කරලා නැත්නම් මට ගහ ගන්න. புதிய ஏற்பாட்டிலே අලුත් ගිවිසුමේ ஒரு ரேங்கிங் கிடையாது தெரியுமா? ඒක ப்ராஃபட் அப்போஸ்தலன்ல ஒரு ரேங்கிங் கிடையாது. ඒ කියන්නේ එක උසස්කම තත්වයක් නැහැ අලුත් ගිවිසුමේ. பவுல் அப்போஸ்தலன் சொல்றான் என்ன போல மோசமான பாவி இந்த உலகத்துல இல்லங்கறான். අවුතුමක් කියනවා මං ආකාර පාපිෂ්ටෙක් මේ පොළවේ නැහැ කියලා. அதனால இந்த ப்ராஃபட் அப்போஸ்தலன் எல்லாம் ஓடி போகாதீங்க. මේ දිවැසිවරු ප්‍රපෝතවරුන් කියලා උන්පස්සේ දුවන්න එපා. ஒருத்தன் வந்திருக்கான் இந்த குருநாகல பக்கம் நினைக்கிறேன். එක්කෙනෙක් කැවිලා සිටින කුරුණෑගල ප්‍රදේශ. அவன் அங்கோடல இருக்கவன் தப்பிச்சு அங்க வந்திருக்கான். ඔව් අංගොඩේ සිටින්න ඕනේ බේරිලා මේ පැත්තට. தாவீது ராஜகுமார அவன் தான் ராஜாவான். දාවිත් රජට පස්සේ ඔව් තමයි රජේ. நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கான். ඊයේ වීඩියෝ එකක් දාලා තියෙනවා. இயேசுவுக்கும் மகதலேனா மரியாளுக்கும் காதலாம். යේසුස් වහන්සේටත් මගදලේන මරියාටත් ඒක ආදර සම්බන්ධකමක් තිබෙනවලු. அவன் ஆண்டவர் வந்து மகதலேனா மரியா திருமணம் முடிப்பதுக்கு பார்த்திருந்தானா சீஷர்கள் விடலியாம். යේසුස් වහන්සේ ඒ මරියාව විවාහ වෙන්න සූදානම් වුණාலும் නුඹ ගෝලයා ඇතරියේ නෑලු. ஆனபடியா இரண்டாம் மருகல் ஆண்டவர் வந்த உடனே එමෙ නිසා දෙවෙනි ඊමේදී දෙවෙනි ஆண்டவர் பிடிச்சு வச்சு දෙවියන් වහන්සේ අල්ලගෙන ஆண்டவருக்கு ஒரு பொம்பளையை தேடி දෙවියන් වහන්සේට ගැහණු කෙනෙක් හොයලා திருமணம் வச்சு போறேன் வைப்பேன்னு அவன் சொல்றான். විවාහ කරලා දෙනවා කියලා ඔව් කියනවා. எப்படிப்பட்ட கேவலமான கதையெல்லாம் சொல்றான். කොච්චර පහත් කතා කියනවාද? அவன் அங்கோடலையும் அவன் வச்சிருக்க கூடாது. ඔව් අංගොඩේ තබන්න හොඳ නෑ. வேற எங்க வச்சிருக்கான்னு தெரியாது. මේ කොහේ තබන්නද කියලා දන්නේ නෑ. பொல்லாத காலங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கான். නපුරු කාලේද අපි ජීවත් වෙන්නේ. அவனுக்கும் அல்லேலூயா ஆமென் சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. ඔව්ට අලෙලුයා ආමෙන් කියන කණ්ඩායමක් கேவலமா. ඊට වඩා ஆமென். போன மாசம் இந்தியால இருந்து ஒருத்தன் வந்தான். ගිය මාසේ ඉන්දියාවේ ඉඳලා அவன் කෙනෙක් பொம்பளைகளுக்கு பிசாசு விரட்டன்னு பொம்பளையோட உடம்பெல்லாம் தடை விடுவானா. ඔව් ස්ත්‍රීන්ට යක්ෂයා ඉන්නවා කියලා යක්ෂයා ස්ත්‍රීන්ගේ ශරීරය අත ගන්නවා. இந்த சபையில இருந்து கொஞ்சம் பேர் போனீங்க. මේ සභාවේ ටික දෙනෙක් நான் ගියා. சிஸ்டர் சித்ரான்ட்ட சொன்னேன் அன்றைக்கு. මම සිස්ටර් චිත්‍රාණිට කිව්වා. වඩත්ව ඇඟේ තෙල් ගන්න ඕනේ අරුගාවට යන්න හොඳට තෙල් ගාලා දෙයි. උඹට උඩම්බල එන්න පුස වෙන්න අවලට පොණ එන්න පුසි විடு. கவனமா இருங்க. ඔබ ප්‍රවේශ கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். අවසාන කාලේ ජීවත් ஏமாந்து போகாதீங்க. රැවටෙන්න එපා. வசனத்துல நாடி இருங்க. වචනේ සිටින්න. ஜெபம் பண்ணுங்க. යාඥා කරන්න. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். දෙවියන් වහන්සේ මහත් දේවල් අපිට කරා. பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல, கேஸ் இல்ல, சாப்பிட இல்லன்னு கவலைப்படாதீங்க. පෙට්‍රෝල් නෑ, ගෑස් නෑ, මේ කැම නෑ කියලා කනස්සලු වෙන්න එපා. கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து அரவணைத்துக் கொள்வது போல கர்த்தர் உங்களை சேர்த்து அரவணைத்துக் கொள்வார். කිකිලි තමාගේ පැටවුන් රක්ෂා කරන්නාක් මෙන් දෙවියන් වහන්සේ ඔබව ආරක්ෂා කරගන්න. உங்களுடைய வீட்டு மேசையில எப்பொழுதும் ஆகாரம் இருக்கும். ඔබගේ ගෙදර නිවසේ මේසේ හැම මොහොතෙම ආහාර තිබේ. உங்களுடைய பர்ஸ்ல உங்களுடைய ஹேண்ட்பேக்ல எப்பொழுதும் பணம் இருக்கும். ඔබගේ පර්ස් එකේ හෑන්ඩ් බෑග් එකේ නිතරම මුදල් තිබෙනවා. ஆண்டவர் நிச்சயமாக அதை செய்வார். දෙවියන් වහන්සේ නිසැක මේ දේ කරයි. அதை අனுபவித்ததனால தான் நான் சொல்லுகிறேன். ඒක මම අනුභව කරපු නිසා කියන්නේ. பயப்படாதீங்க. බය වෙන්න එපා. விசுவாசத்தோட இருங்க. ඇදහිල්ලෙන් සිටින්න. ආමේන්. ආමේන්. நாங்க இதெல்லாம் எழுதி போயிருந்த நேரத்துல අපි සිටින නැකේ பாடல் குழுவினர் வரட்டும். කීර්තිකා කරන්න. ஆமென். நாங்க ஒரு பாடலை பாடி நாங்க ஜெபம் பண்ணுவோம். ගීතිකාවක් ගායනා කොට යාඥා කරමු. ஆமென். Jesus magay setlat vada koiles vananda sana sume avin midema to me magigiyay Eto sama gayna karmo. Kasasuma
Magia, tapi dato sa wagana kamu. Me magia, sesama, me sebedame, hati me magia. Sesama, sebedame, hati